ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழிமைகளால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்பிற்குரிய திருப்பணிச்சம்மல் கோமலையா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் திருவேழிமலை திருக்குறுந்தொகை மிக அருமையான ஒரு பதிகம். நம்முடைய செல்வம் அவர்கள் சொன்னது போல, கரைந்து கைதொழுவாரையும் காதலன் வரைந்து வைது எழுவாரையும் வாடலன் நிறந்த வாரிடத்தோடு அவர் நித்தலும் விரைந்து போவது விழிமிழலைக்கே என்று ஒரு அருமையான பதிகத்தை உண்மையார் அவர்கள் விண்ணப்பம் செய்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கமும் பாராட்டுக்களும். அதே போல நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய திருவாளர் செல்வம் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றியிருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த அத்தனை அன்பர்களுடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய திருத்தொண்டர் புராண சிந்தனையை நாம் தொடருவோமாக. நேற்று நம்முடைய நாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்தரும் திருவேழிமிழலையில் நிகழ்த்திய அற்புதங்களை பார்த்தோம். முழுமையாக இல்லை என்றாலும் ஒரு பெரிது பார்த்தோம் என்று நாம் கொள்ளலாம். அதாவது அங்கே பாண்டிய நாட்டிலே திருவேழிமலைக்கு இவர்கள் பல நாள் தங்கியிருக்கிற காலத்தில் அந்த திருவேழிமலை பகுதியில வர்க்கடமாய் செல்ல பஞ்சமர உலகோரெல்லாம் உணவின்றி வருத்த முறை. அப்பொழுது நம்முடைய பெருமான் அவர்கள் இருவருடைய கனவிலும் தோன்றி காமாம் தன்மையோடு கையில் மான் அழுவோடு தோன்றி செய்ய சடையாராகியவர் திருவேழிமலை உடையவராகியவர் நாவுக்கரச பெருமானுக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கும் அருள் செய்தார். என்ன அருள் செய்தார் நேற்று பார்த்தோம். உங்களுடைய கருத்தில் இந்த பசியாலும் பஞ்சத்தாலும் பட்டினியாலும் வருத்தமுட மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். என்றாலும் கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்ட முடியீர் வரமாட்டீர்கள் என்றாலும் உங்களை வழிபடுகிறது அடியார்களுக்கு நீங்கள் கருணையோடு உணவளிக்க நான் கருணையோடு அளிக்கிறேன் என்று ஞானம் அறிய படிக்காசு வைக்கிறேன் என்று சொல்லி மறைந்தருளினார். அதே போலவே அவர்கள் விழித்து பார்க்கிற பொழுது கிழக்கு பீடத்திலும் மேற்கு பீடத்திலும் ஞானசம்பந்த பெருமானுக்கும் நாவுக்கரசனுக்கும் படிக்காசுகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த நிலையில் நானிலத்தில் எண்ணில் அடியாருடன் அமுது செய்து அங்கிருந்தார் இருவர்கள் என்று தாங்கள் பெற்ற படிக்காசினாலே உரிய பொருள்களை எல்லாம் வாங்கி அதை அடுத்த பாடலிலே சொல்லுகிறார். அல்லார் கண்டத்து அண்டர்பிரான் அருளால் பெற்ற படிக்காசு, பெருமானுடைய அருளினாலே பெற்ற படிக்காசு. நேற்று கூட நம்முடைய சிவசங்கரி அம்மா சரியா சொன்னார்கள். அல்லார் கண்டத்து அண்டர்பிரான் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்றால், பார்க்கடலில் எழுந்த நஞ்சை உண்டு எப்படி தேவர்களை காப்பாற்றினாரோ அதை போல இங்கே பசிப்பணியால் வாடுகிற அடியார்களை காப்பாற்றுவதற்காக அவர் படிக்காசு வைத்தார். அந்த குறிப்பைத்தான் அல்லார் கண்டத்து அண்டர்பிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாரறிய வளம் பெறுக பல்லாறு இயன்ற வளம் பெறுக பரமனடியாரானார்கள் எல்லாம் எய்தி உங்க. அந்த எல்லாம் என்பதில் எல்லாரும் என்ற அந்த உண்மை மறைந்திருக்கிறது. அந்த உண்மையை நாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் அடைந்து அந்த திருமடங்களுக்கு அடைந்து அவர்கள் இடுகின்ற உணவை உண்பீர்களாக என்று இரண்டு பொழுதிலும் நாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் பறைசாற்றியும் சொல்லால் அறிவித்தும் சோரிட்டார்கள். அதனாலே அந்த பசியால் வருந்துகிற அடியார்கள் துயர் ஊர் வறுமையிலிருந்து அவர்களை காப்பாற்றினார் அந்த இருவரும். அவ்வாறு செய்ததற்கு பிறகு ஈசர் விடலை இறையவர்பால் இமயப்பாவை திருமலைப்பால் தேசம் உய்ய உண்டவர் தான் திருமகனார் ஆதலினால் நேற்று நம்ம அதை பற்றி நன்றாக சிந்தித்து விட்டோம். அம்மையினுடைய மலைப்பாலை உண்டு
மகன்மை முறை பெற்றதனாலே ஞானசம்பந்த பெருமானுக்கு உரிமையோடு கொஞ்சம் வாசி உள்ள காசினையும் கைத்தூண்டு செய்து தொண்டின் பெருமையை நிலைநாட்டிய பெருமைக்குரியவர் நாவுக்கரச பெருமான். இன்றும் உழவாரம் செய்கிறார்கள் என்றால் இந்த உழவாரத்தை தொடங்கி வைத்தவர் நம்முடைய அரசுகள் தான், நாவுக்கரச பெருமான் தான், ஆண்ட அரசுதான். அதனாலேதான் அவர் வாசி இல்லா காசை, வட்டம் இல்லா காசை, வட்டம் கொடுத்து பொருளை பெற வேண்டிய காசை பெற வேண்டாது அந்த உடனே பெறுகின்ற அந்த நிலையில் உள்ள சிறந்த நிலையை நம்முடைய நாவுக்கரச பெருமான் எட்டினார். கைத்தொண்டினுடைய சிறப்பு. அந்த கைத்தொண்டினுடைய சிறப்பை எல்லாரும் உணர்ந்திருக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் கைத்தொண்டு செய்யவில்லையே என்றாலும் கூட நீங்கள் இந்த கொடிமாட செங்கந்தூர்ல அவர் பாடுகிற பொழுது அவினைக்கு வினையாம் என்று தொடங்குகிற பதிகத்துல கைவினை செய்து நாம் கடலடி போற்றுவோம், நாம் அடியோம், செய்வினை வந்தன்மை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்று சொல்கிறார் என்றால் அந்த கைவினை செய்வதும் அதுக்கு அடுத்த பாடல்லையே காவினை இட்டும் குளம்பல தொட்டும் என்று சரியை தோடுகளை பற்றி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் பாடுகிறார். என்றாலும் கூட ஒரு தலத்திற்கு சென்றவுடனே அந்த தலத்தில் வீதிகளில் திரு பிரகாரங்களில் திருக்கோயிலுக்குள்ளே அங்கெல்லாம் கைத்திரு தொண்டு செய்கின்ற கடப்பாடில் தலை சிறந்து விளங்கி தன்னுடைய உடம்பை வருத்தி கொண்டதனாலே அவருக்கு வாசி இல்லா காசும் தந்தார் நம்முடைய திருவழிமலை இறைவனார் என்பதை நாம் நேற்று வகுப்பிலே பார்ப்போம். அதுபோல இருவருக்கும் அவர் ஒருவர் காசு வாசியுடன் பெற்றார், இன்னொருவர் கைத்தொண்டாகும் அடிமையினால் வாசியில்லா காசு படி பெற்று உகந்தார் வாயீசர் என்று அந்த இருவர் பெற்ற நிலைமையினையும் நம்முடைய தெய்வச்சேக்கரான் அவர்கள் மிக தெளிவாகவும் அழகாகவும் குறிப்பிட்டிருப்பது நேற்று நாம் சிந்தித்தோம். அது 260வது பாடல். இன்று 261வது பாடல் பார்த்தோம். சிவா 6 சடைமேல் அணிந்தருளும் அண்ணல் வைத்த படிக்காசு ஈரில்லாத பொருளுடைய இருவருடைய திருமணங்கள் சோறு நாளும் தொண்டர் மகிழ்ந்து உண்ண உண்ண தொலையாதே ஏறு பெருமை பொய் போற்ற இன்புற்றிருக்கும் அந்நாளில். எல்லாருடைய பசிநோயையும் போக்கி இன்புற்றிருக்கிறார்கள். அந்த பசிநோயை போக்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர் யார் என்றால் 6 சடைமேல் அணிந்தருளும் அண்ணல். அண்ணல் என்றால் பெருமைக்குரியவர் சிவபெருமான். அவர் கங்கையாரை சடாமுடியின் மேல் அணிந்திருக்கிற அதனாலே உலக உயிர்களுக்கு அருள் செய்த அண்ணல் என்று குறிப்பிடுகிறார். எப்படி நேர்த்தி பார்க்கிற பொழுது அல்லார் கண்டத்து அண்டர்பினான் அருளால் என்று சொன்னாரோ அதை போல இங்கேயும் இந்த உலக உய்யும் பொருட்டு பகீரத பிரயத்தனம் பண்ணி பகீரதனுக்காக வந்த அந்த பேராராகிய கங்கை, கடுத்து வரும் கங்கை, அந்த கடுத்து வரும் கங்கை தன்னை கமல் சடை ஒன்று ஆடாமே தடுத்தவர் பெருமானார். இந்த உலகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ அந்த அளவுக்கு ஒரு மயிர்கால் வழியாக கங்கை ஆற்றை விட்டவர். இப்ப கங்கையாறு இங்க நம்முடைய நிலப்பரப்புக்கு வந்ததென்றால் அந்த கங்கையாற்றினுடைய வெள்ளத்தினாலே நீர்வளம் பெருக, நீர்வளம் பெருகிறதுனாலே பிற வளங்கள் எல்லாம் பெருகி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு உறுதுணையாக இருந்தது கங்கையார் என்றால் அந்த கங்கையாரை இந்த உலகத்திற்கு தேவையான அளவுக்கு விட்டதனாலே இங்கே குறிப்பிடுகிறார் பாருங்கள். 6 சடைமேல் அளித்தருளும் அண்ணல், அணிந்தருளும் அண்ணல். எப்படி கங்கையாற்றை இந்த உலகிற்கு அனுப்பி உலக மக்களுடைய உயிர்கள் எல்லாம் உணவு பெற்று வாழ வேண்டும் என்று பெருமான் அருள் செய்தாரோ அதை போலவே இங்கேயும் இவர்களுக்கும் பொருளை கொடுத்து படிக்காசு வைத்து அருள் செய்தார். அதான் 6 சடைமேல் அணிந்தருளும், சடாமுடியின் மேல் கங்கையாற்றை அணிந்தருள் செய்கின்ற. ஆக பெருமானுடைய செயல் எல்லாமே அருள்தான். யமனை உதைத்தாலும் அது அருள்தான், அந்தகனை சூலத்தில் குத்தி தூக்கினாலும் அருள்தான், திரிபுரம் எரித்தாலும் அருள்தான். ஆக ரெண்டும் அருள்தான். ஒன்று மரக்கருணை என்பார்கள், இன்னொன்று அறக்கருணை என்பார்கள். கருணைதான். ஒன்று அறம் சார்ந்தது, இன்னொன்று மனம் சார்ந்தது. கொஞ்சம் வீரம், அதான் வீரத்தானம் என்று பெயர். வீரட்டானம் என்று நாம் சொல்றோம். வீரம் விளைந்த இடங்கள் வீரட்டானங்கள். அட்ட வீரட்டம் எல்லாம் கருணை செயல்தான்.
இங்க 6 சடை மேல் அணிந்தரும் அந்த அட்டவீரட்ட செயல்கள் மட்டுமல்லாமல் வேறு எத்தனையோ செயல்களை பெருமான் கருணையோடு இந்த உலகத்துக்கு செய்திருக்கிறார். அதிலே ஒன்றுதான் இந்த 6 சடை மேல் அணிந்தருளும் அண்ணல் செய்த செயல். பெருமைக்குரியவராகினுடைய சிவபெருமான் அவர் வைத்த படிக்காசால் கிழக்கு பீடத்திலும் மேற்கு பீடத்திலும் ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் வைத்த படிக்காசினாலே ஈரில்லாத பொருளுடைய இருவர். அவருடைய காசு வாசி உள்ள காசு என்பதும் அந்த வாசி உள்ள காசை போக்குவதற்கு வாசி தீரவே காசு நல்குவீர் மாசல் வியசல் இல்லை என்றெல்லாம் திரு இருக்கு குரல் பாடி அந்த வட்டம் நீங்க பெற்று ஞான நாவுக்கரச பெருமானு கொடுத்தது போன்ற இணையான காசை பெற்றார் என்பதெல்லாம் ஞானசம்பந்தர் புராணத்திலே நாம் விரிவாக பார்க்கிறோம். இது நாவுக்கரச புராணம், எனவே அங்கே தொட்டு காட்டி விட்டு போவதை தவிர இங்கே அந்த விரிவு இருக்காது. இது இங்கே நாவுக்கரசருடைய வரலாறு தான் விரித்துரைக்கப்பட வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு தனியே இங்கே வருகிறது. அப்போ ஈரில்லாத பொருளுடைய இருவர். அப்போ இந்த காசுனால வாங்கிய பொருள்கள் எல்லாம் முடிவில்லாத செல்வமாக இந்த உலவா கேடி பெற்றது போல உலவா செல்வம் என்றும் குறையாத பலம் வந்து கொண்டே இருக்க. ஏன்னா கொடுத்தவர் யார் என்றால் பெருமான். யாரு? 6 சடை மேல் அணிந்தருளும் மன்னர். அது எப்படி வற்றாத நிலையில் நாளும் ஆண்டு முழுவதும் நீரை வழங்கி கொண்டே இருக்கிறதோ அதை போல அவர் வைத்த படிக்காசு ஈரில்லாத செல்வத்தை, முடிவில்லாத செல்வத்தை, உலவா செல்வத்தை இருவருக்கும் வழங்கிற்று. அதான் இங்க ஈரில்லாத பொருளுடைய இருவருடைய திருமணங்கள். அடியார்கள் தங்கியிருக்கிற இடங்களுக்கு மடங்கள் என்று சொல்வது மரம் உண்டு. இங்கே நம்முடைய திருவேழமலை வடக்கு வீதியில பாத்தீங்கன்னா கீழ்கோடியிலையும் மேல்கோடியிலையும் 2 மடங்கள் இருக்கும். அது 2 கோயில் என்று சொல்கிறார்கள். ஒன்றிலே ஞானசம்பந்த பெருமானும், இன்னொன்றிலே திருநாவுக்கரசரும் அடியார்களுக்கெல்லாம் உணவளித்தார்கள். சற்றேறத்தாழ ஓராண்டு காலம் அங்க தங்கியிருந்திருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்கள் குறிப்பு. ஏனென்றால் பஞ்சகாலத்துல போய் பிறகு பஞ்சம் தீர மழை பொழிந்து மீண்டும் நிலமெல்லாம் வளம் பெற்று பயிர் வளர்ந்து உணவு பெறுகிற, இயற்கையாக உணவு பெறுகிற காலம் வரை அவர்கள் தங்கியிருந்திருக்கிறார்கள் என்றால் அது சற்றேறத்தாழ ஓராண்டு காலம் அவர்கள் அங்கே திருவிழிமலையிலே தங்கியிருந்திருக்க வேண்டும். அது பாருங்க, இங்க ஈரில்லாத பொருளுடைய இந்த ஈரில்லாத பொருள் படிக்காசனாலே வந்தது. உலவா செல்வம் அள்ள குறையாத, எடுக்க எடுக்க குறையாத, செலவு பண்ண குறையாத செல்வமாக வளர்ந்து கொண்டே இருந்தது. என்றாலும் நாளும் ஒரு படிக்காசன் நம்முடைய பெருமான் கிழக்கு மேற்கு பீடங்களில் வைத்துக் கொண்டிருந்தார். அப்படி அந்த திருமணங்கள் தோறும் திருமணங்கள்ல நாளும் தொண்டர் மகிழ்ந்து சோறு உண்ண, இந்த சோறு என்ற சொல்ல கொண்டு வந்து உண்ண என்பதற்கு முன்னாடி போட்டுங்க. நாள்தோறும், இன்னைக்கு விடுமுறை அதெல்லாம் இல்லை, தினந்தோறும் தொண்டர்கள் மகிழ்ந்து உண்ண. அப்படின்னா எத்தனை தொண்டர்கள் இருந்தார்களோ அத்தனை தொண்டர்களும் மகிழ்ச்சியோடு உண்ணுகிற அளவுக்கு சோறு, அவர்கள் போட்டது சோறு தான் என்றாலும் அதை சாப்பிட்டவர்கள் எல்லாம் நிச்சயமாக அந்த வீடு வேற எழுதியிருப்பார்கள். ஏனென்றால் பெருமானே கொடுத்த படிக்காசினாலே பெறப்பட்ட உணவு. அந்த உணவை வழங்கியவர்களும் பெருமானுக்கு இணையான ஆச்சாரிய மூர்த்திகள். பெருமான் அருள் பெற்றவர். குருவே சிவமென கூறினர் நந்தி என்பது போல குருநாதர்களாக இங்கே வந்தவர்கள். எனவே அந்த உணவை உண்டவர்களாலும் நிச்சயம் இமையேதலும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர் கடவுமாம் என்று, அது சாதாரண சோறு மட்டுமல்ல, வீடு வேற்றை தந்தது நான் கொள்ள வேண்டும். சோறு நாளும் தொண்டர் மகிழ்ந்து உண்ட. நாள்தோறும் சாதாரண சாப்பாடு தான் போடுறாங்க, அதை நாள்தோறும் மகிழ்ச்சியோடு அடியார்கள் உண்ணுகிறார்கள். அவ்வாறு உண்ண உண்ண அவர்கள் எவ்வளவு பேர் சாப்பிட்டாலும் கடைசி பந்தியில் இருக்கிறவங்களுக்கு சோறு இல்லை, ரசம் இல்லை, குழம்பு இல்லை என்ற பிரச்சனை எல்லாம் இல்லை. உண்ண உண்ண தொலையாதே ஏறுபொருள். அவர்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் குறைவுபடாமல் வளர்ந்து கொண்டே இருக்கிறாதான் ஏறு பெருமை என்றால் வளர்ந்து கொண்டே இருக்கிற பெருமை. புவி போற்ற இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் மகிழ்ந்து போற்றுகிற அளவுக்கு இன்புற்று இருக்கும் அந்நாளில் இன்பத்தோடு அவர்கள் இந்த தொண்டினை செய்து கொண்டிருக்கிறார்கள். தாம் இன்புறுவது உலகின்புற கண்டு காமுருவர் கற்றறிந்தார் என்பது வள்ளுவம். உலகின்புற கண்டு காமுருவர் கற்றறிந்தார், அதான் அவர்களுக்கு இன்பம். தாம் இன்புறுவது எதனாலே என்றால் உலகின்புறுவது.
அந்த பிறர் உண்பதான் ஈத்துவக்கும் இன்பம் சொல்வார் அல்லவா. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவன். இல்லை என்று வந்தார்க்கு இல்லை என்னாதேயும் தாளாளர் மிக்க இருக்கும் தான் தோன்றி மாடும் என்று சொல்லுவார் ஆக்கூர்ல ஞானசம்பந்த பெருமான். இல்லைன்னு வந்தவனுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது பெரிய கொடுமை. அது இளன் என்னும் எவ்வம் உரையான் ஈதல் குலனுடையான் கண்ணே உலை என்ற ஒரு குரலுக்கு மட்டும் நிறைய பொருள் சொல்லுவான். இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல். ஒருத்தன் கிட்ட பிச்சை எடுக்க வர்றான் வறுமையினாலே, அப்போ அவன் முகத்தை பார்த்த உடனேயே இளன் என்னும் எவ்வம், எவ்வம்னா துன்பச்சொல், அந்த துன்பச் சொல்லை அவன் சொல்வதற்கு முன்பாகவே இளன் என்னும் எவ்வம் உரையாமை, அவருடைய தோற்றத்தை பார்த்தே இதுக்காக தான் வந்திருக்கிறான் என்றறிந்து கொடுப்பது குலனுடையான் கண்ணே உல என்று ஒரு பொருள். இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல். இவனிடம் பொருள் பெற்றதற்கு பிறகு அதுக்கு பிறகு அவன் எங்க போயும் என்னிடம் ஒரு பொருளும் இல்லை என்ற துன்பச் சொல்லை சொல்லவே கூடாது. அப்படி வளரணும். அதான் நம்முடைய பெருந்தலை சாத்தனார் குமணனம் இளங்குமணனிடம் பெற்று வருவார்கள். மிக பெரும் செல்வம். அது என்ன பண்ணுவார், தன்னுடைய மனைவி கையில கொடுத்து, இன்னோர்க்கும் என்னாது என்னோடும் சூழாது நீயும் கொடுமதி மதிகிழவு மனைகிழவோயே, நீயும் கொடு என்றால் நானும் கொடுக்கிறேன். இன்னாருக்கும் என்னாது என்னோடும் சூழாது. இவங்களுக்கு வேண்டிய வேண்டாதவை என்றெல்லாம் பார்க்காமல் என்னை கேட்டுத்தான் கொடுக்க வேண்டும் என்று இல்லாமல் நீயும் கொடு நானும் கொடுக்கிறேன்னு சொன்ன. அதாவது தாங்கள் பெற்று வந்த செல்வத்தை தாங்களே வைத்து இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழகத்திலே இருந்த பண்டை காலத்திலிருந்து எந்த காலத்திலும் மனிதர்கள் நினைத்ததில்லை. ஏனென்றால் செல்வத்து பயனே ஈதல் என்ற கோட்பாடு நம்முடைய தமிழர்களுக்கு ஆழமாக அவருடைய உள்ளத்திலே பதிந்தது. செல்வத்து பயனே ஈதல். செல்வத்துக்கு என்ன பயன்? ஏனும் முதலீடு செய்து அந்த முதலீட்டினாலே வருகிற வட்டியினாலே அதை பெருக்குவதா? இல்லை இல்லை. செல்வத்து பயனே ஈதல். துய்ப்பே மென்னினே தப்புற பதவே. நானே அனுபவிப்பேன் என்றால் என்னை விட்டு பல ஓடிவிடும். இறப்பவர்க்கு ஈய வைத்தார் இபவர் கருளும் வைத்தார் கறப்பவர் அங்கட்கெல்லாம் கடுநகம் வைத்தார் என்று நாவுக்கரசர் பாடுவார். அதுபோல இவர்கள் இன்புறுகிறார்கள். நாள்தோறும் ஈரில்லாத பொருளை பெறுகிறார்கள். அதனாலே அந்த இருவருடைய திருமணங்களிலும் நாள்தோறும் தொண்டர்கள் மகிழ்ந்து உண்ண 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 சோறு தொலையாது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஏறும் பெருமையினாலே, வளர்ந்து வரும் பெருமையினாலே, குறைவில்லாது வளரும் பெருமையினாலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதான் தாம் இன்புறுவது எதனாலே என்றால் பிறர் இன்புறுவதை கண் ஈத்து உவக்கும் இன்பம். ஈதலினாலே மற்றவர்கள் பெறுகிற இன்பத்தை கண்டு நாம் மகிழ வேண்டும். அதுபோல இங்கே ஏறு பெருமை புவி போற்ற இன்புற்று இருக்கும் அந்நாளில் இவர்கள் இப்படிப்பட்ட மிக பெரும் தொண்டு செய்ய, இந்த தொண்டின் சிறப்பினை உலகமே போற்ற, அதனாலே இவர்கள் இன்புற்றிருக்கிறார்கள். தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமுறுவர கற்றறிந்தார். இவங்கெல்லாம் எல்லாமே கலைஞானம் பெற்றவர்கள். பூமியிலா கலைஞானமும் உடலுடைய விஞ்ஞானமும் தவமுதல் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்று எப்பொழுது அந்த சிவஞான திருடமுகத்தை குழைத்து அமுதமாக அம்மையார் ஊட்டினார்களோ, உன்னடிசில் என்று ஊட்டினார்களோ அப்பொழுதே பெற்றவர். அதே போலதான் நாவுக்கரச பெருமானும் பெருமானுடைய அருளை முழுமையாக பெற்றவர். நாவுக்கரசு என்னும் பெயர் மாநிலத்தில் வந்துகள் சொல்லி பெருமான் அருள் பெற்றவர். பெருமான் பாட்டு வைக்கிறார், பாடுகிறார். அதுபோல ஏறும் பெருமை போய் போற்ற இன்புற்றி இருக்கிற அந்நாளில் அவ்வாறு இவர்கள் வாழ்ந்து வருகிற காலத்தில் பாருங்க, இப்ப சற்றே ஒரு 7-8 பாட்டுல ஒரு ஆண்டு காலத்தை தள்ளிட்டார். ஒரு பாட்டுல பஞ்சம் வந்தது, அடுத்த பாட்டுல எல்லாரும் துன்புற்றார்கள், அதுக்கு அடுத்த பாட்டுல பாக்குறோம் அல்லாஹ் ரெண்டத்தை அடர்பினான் பொருளால் பெற்ற படிக்காசை வைத்துக் கொண்டு வறுமையை தொலைத்திட்டார்கள். ஒருவருக்கு வாசி உள்ள காசு இன்னொருக்கு வாசி இல்லாத காசும் கொடுக்கப்பட்டது. பிறகு அவையெல்லாம் தீர்ந்தன. இப்படியாக
ஆறு சடை மேல் அணிந்தருளும் அண்ணலாகிய பெருமான் வைத்த படிக்காசினாலே இல்லாத பெருமையுடைய பொருளுடைய இருவர். அந்த பெருமானுடைய காசுக்கு அவ்வளவு மரியாதை. அவர்கள் பெற்ற பொருள் எத்தனை பேர் சாப்பிட்டாலும் குறையாத. நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இங்கே நேற்று கூட ஐயா அவர்கள் சொன்னார்கள், அந்த மணக்கால ஐயம்பேட்டை என்ற பகுதி தான் வணிகப் பொருள்களை எல்லாம் பெற்ற இடம். ஆண்டார்பந்தி என்று பக்கத்துல ஒரு ஊர் பூந்தோட்ட பக்கத்திலே இருக்கிறது. அந்த ஆண்டார்பந்தி தான் இன்றைக்கும் தமிழகத்திலே சமையல்காரர்கள் நிறைந்த ஊராக இன்றும் இருக்கிறது. அந்த ஆண்டார்பந்தியின் சமையல்காரர்கள் தான் 2 தரத்து மடத்திலே உணவாக்கியவர்கள். இது போனாலும் திருவண்ணாமலை சார்ந்த அந்த பகுதியை போய் பார்த்தோம்னா அந்த ஆண்டார்பந்தியில சமையல்காரர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் வேண்டுமானால் காலதேச வர்த்தமானங்களை வித்திட்டு அவர்கள் வெவ்வேறு துறைக்கு போயிருக்கலாம் என்றாலும் கூட இன்றும் குறைவில்லாமல் சமையல்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஞானசம்பந்த பெருமானுடைய மடத்திலேயும் நாவுக்கரசு பெருமானுடைய மடத்திலேயும் ஆண்டார் பந்தி, ஊருக்கு பேரே பந்தின்னா என்ன, உழவிடுகிற வரிசை அமைப்பு. அப்படி நிறைய சமையல்காரர்கள் இருந்து அங்கே உணவளித்தார்கள். இதெல்லாம் பார்க்கிறோம். அப்படி பொய் போற்ற இன்புற்றிருந்தார்கள் இந்த 2 பேரும் என்பது 261வது பாடல். இவ்வாறாக இவர்கள் பசியை போக்கிக் கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிற அந்த காலத்தில் காலந்தவரும் வறுமை தீர்ந்து 262வது பாடல். காலம் தீர்ந்து வறுமை தீர்ந்து. இந்த காலம்னா அந்த பஞ்சகாலம் தீர்ந்தது, வறுமை நீங்கியது. முதல்ல வர்க்கடமாயின்னு சொன்னார்ல, அந்த வர்க்கடம் நீங்கியது, மழை பொழிந்தது. விசும்பின் தொழிமீழினல்லால் மற்றாங்கே பசும்புற்றலை காண்பதறிது என்பார் வள்ளுவர். வானத்திலிருந்து மழை பொழியவில்லை என்றால் விதைக்காமலே முளைக்கிற பச்சை புல்லு கூட முளைக்காது. அப்புறம் விதைக்கிற நெல் எப்படி முளைக்கும்? அது வான் சிறப்புங்கிற அதிகாரத்துல திருவள்ளுவர் கடவுளுக்கு அடுத்தபடியாக மழையை தான் வைக்கிறார். அதிகார அடைவுமுறையில பாத்தீங்கன்னா முதல்ல கடவுள் வாழ்த்து, அடுத்து வான் சிறப்பு, 3வது நீத்தார் பெருமை, 4வது அறந்தலி. 4 தான் பாயிரம். அறம்னா என்னங்கிறத முதல்ல 4வது அதிகாரத்துல மிக தெளிவுபடுத்துகிறார். நீத்தாருடைய பெருமையை 3வது அதிகாரத்துல சொல்கிறார். வான் எவ்வளவு சிறப்புடைய வான் என்றால் அது பேராக அது மழையை உணர்த்தும். வான் என்றால் அது மேகத்தை உணர்த்தி, மேகம் பொழிகிற மழையை உணர்த்தி, உழவினார் கைமடங்கின் இல்லை விடுவதும் விட்டேம் என்பார்க்கு இல்லை என்று பின்னாடி சொல்லுவார். உழவன் கையை மடங்கிட்டான்னா இந்த உலகத்தில் எங்களுக்கு எந்த பொருள் மீதும் பற்றில்லை என்று எல்லாவற்றையும் துறந்திருக்கிற துறவிகளுக்கும் கூட வாழ்க்கை இல்லை என்றார். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கு நிலை. விளைவதும் விட்டேம், எல்லா பொருள்களையும் மற்ற எல்லாராலும் விளையப்படுகிற விரும்பப்படுகிற புலநின்பங்களை எல்லாம் முற்றிலுமாக விட்டோம் என்று சொல்லுகிற துறவிகளுக்கு கூட நிலை இல்லாமல் போய்விடும் உழவினார்கள் கைமடங்கி. அப்ப அந்த உழவர்களுக்கு மிக அடிப்படையானது இந்த வானம் மழையும் தான் அமிர்தம் என்னுடன் பார்த்திருந்தார். அதோட மட்டும் இல்லைங்க, மழை பெய்யலன்னா சில பேர் இப்பொழுது அண்மை காலத்திலே பாடுகிறார்கள், ஓமைகள் சொல்லுகிறார்கள். காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் பயனற்று போயிட்டுமா. காட்டில் அடிக்கிற நிலா யாருக்கும் பயன் இல்லாமல் போகிறது, கடலில் பெய்த மழை பயனற்று போகிறது என்று ஓமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடல்ல மழை பெய்யலன்னா கடலும் தன்னுடைய வளம் குன்றி போகும் என்கிறார்கள். நெடுங்கடலும் தண்ணீர்வை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகிவிடின். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும். அது ஆழமான கடலாக இருக்கலாம், அது பசிபிக்கா இருக்கலாம், அட்லாண்டிக்கா இருக்கலாம், ஆர்டிகா இருக்கலாம், எந்த கடலாக இருக்கலாம். நெடுங்கடலும் தன் நீர்மை தன்னுடைய தன்மையிலிருந்து குறைபட்டு போகும். எப்போ? எழிலி, மேகம் பேர் வச்சிருக்காம பாருங்க, அழகானதுன்னு சொல்லி. எழிலி, தடிந்து எழிலி, கருமையா கரிடவன் கொண்டு நீரை முகந்து மேலே சென்று எழிலியான மேகமானது தான் நல்காதாகிவிடின் மழையை பொழியவில்லை என்றால் நெடுங்கடலும் தன் நீர்மை கொண்டும். அதனால மழை என்பது சாதாரணமானது இல்லை. அப்போ இவர்கள் 12 ஆண்டுகள் போல ஒரு ஆண்டு காலம் வர்க்கணத்தில் இருந்த அந்த ஊர் உணவு உண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் எல்லா உயிர்களும் துன்புற்றன்னு பார்த்தோம்.
அந்த நிலை நீங்கிட்டான், பஞ்சம் போயிற்று, மழை பொழிந்தது. காலம் காலம் தவறு தீர்ந்து, தவறிய காலம். பெருமான் காலதத்துவத்தை கடந்தவர். ஆனால் நாம் எல்லாம் காலதத்துவத்துக்கு உட்பட்டவர்கள். அந்த காலத்தினுடைய பஞ்சகாலத்தினுடைய தவறு, மழை பெய்யாத அந்த பொய்த்து போன தன்மையெல்லாம் நீங்கி தீர்ந்து, எங்கும் கலிவான் பொழிந்து, எங்கும் மழை பொழிகிறது, வான் பொழிகிறது. வான் என்பது ஆகு பெயராக மேகத்தை உணர்த்தி மேகம் பொழிகின்ற மழை உணர்த்து. கலிவான் என்றால், கலின்னா ஆரவாரம், ஓசை என்பது பொருள். கலிக்காழி என்று பாடுவார். ஒரு ஒரு அது கூட நான் சொன்ன நினைக்கிறேன். ஒரு பதிகம் முழுவதிலேயும் காழி என்னும் தலத்தை பற்றி பாட வந்தார் நம்முடைய ஞானசம்பந்தர். கலிக்காழி கலிக்காழி கலிக்காழின்னு சொல்றார். கலிக்காழின்னா இந்த களி இல்ல, துன்பத்துக்கு காரணமாக வழங்குகிற கலியுகத்தினுடைய கொடுமை இல்ல. களி என்றால் ஆரவாரமிக்க களி. இதனாலே காழி ஆரவாரமிக்கதாக விளங்குகிறது. அந்த பதிகத்தை நாம் பார்க்க வேண்டும். அது வேறு விஷயம். இங்க பாருங்க, கலிவான் பொழிந்து, ஆரவாரமிக்க வான். இதனால இடியினாலும் மின்னலாலும் ஓசை எழுப்பி மழை பொழிகிற பொழுது எவ்வளவு பேர் ஓசை கேட்கும். அப்படி முழங்குகிற மேகமானது மழையை பொழிந்து புனல் கலந்து, மழை பொழிந்ததனாலே நிலமும் நீரும் உடம்பிசையோர் என்று உயிரும் உணரும் உடம்பும் உணர்ந்தவர். நேற்று கூட நான் சொன்னேன், நிலத்தையும் நீரையும் எவன் ஒன்னா சேர்த்து செயல்படுத்துகிறானோ அவன் உடம்பையும் உயிரையும் ஒன்னாக்குறான். அதுபோல இங்கே புனல் கலந்தது, தண்ணீர் கலந்தது எங்க நிலத்துல. எதனால? வான் பொழிந்தது. எப்படிப்பட்ட வான்? கலிவான். இடியும் மின்னலும் ஆகிய முழக்கத்தோடு வானமானது மழையை பொழிய, புனல் கலந்து, புனல்னா நீர், மண்ணில நீர் கலந்து ஞாலம் எல்லாம் குளிர் தூங்கி. ஞாலம் என்பது நேற்று எப்படி வையமெல்லாம் மர்க்கடமாயினாரு, இங்கே ஞாலம் எல்லாம். எந்த பகுதி பஞ்சமுற்றதோ அந்த பகுதி ஞாலம் எல்லாம். ஞாலம் என்பது காரண பெயர் உலகத்துக்கு. ஞாலுதல் என்றால் தொங்குதல் அர்த்தம். இந்த உலகமும் தொங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. நம்ம இந்த மில்கிவே சொல்லப்படுகிற பால்வழி பாதையில ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொன்றையும் ஈர்ப்பாற்றோடு ஈர்த்து கொண்டிருக்க உலகமும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஞாலம் என்றால் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஞாலுதல், தொங்குதல். எந்த விஞ்ஞானிகள் இப்பொழுது கண்டறிந்து சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் மிக தெளிவாக பேர் வச்சிருக்க பாருங்க. ஞாலம் காலம் கருதினும் கைகூடும், ஞாலம் கருதினும் கைகூடும். வள்ளுவர் காலத்திலே ஞாலம் என்ற பெயர் இருக்கு, புறநானூற்றில் ஞாலம் என்ற பொருள் பெயர் இருக்கிறது. ஆனா ஞாலம் என்றால் உலகம், அது காரண பெயர். ஞாலம் எல்லாம் குளிர் தூங்கி, உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் மகிழ்ச்சி அடைந்து மழை பொழிகிறது. புனல்ல இது கலக்கிறது, புனலானது மண்ணிலே கலக்கிறது, மண் குளிர்ச்சி அடைகிறது. மண் குளிர்ச்சி அடைவதனாலே செடிகளும் கொடிகளும் பூத்தும் காய்த்தும் கனிந்தும் விளைகின்றன. மக்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறது. இப்ப ஞானம் எல்லாம் குளிர் தூங்கி என்றதுனாலே தரையெல்லாம் குளிர்ச்சி அடைந்தது என்பது மட்டுமல்ல, மக்களுடைய மனமும் மகிழ்ச்சி அடைந்தது என்று நாம் கொள்ள வேண்டும். எந்த உள்ளம் குளிருமே என்பார் ஞானசம்பந்தர். எங்கே நன்றுடையானை தீயதிலானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உபயருவாகம் உடையானை சென்றடையாது திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. அப்ப குளிருமே என்றால் மகிழுமே என்பது. அதேதான் மகிழ்ச்சி. இங்க ஞானமெல்லாம் குளிர் தூங்கி உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் மகிழ்ச்சி அடைந்து உணவு பெருகி. ரெண்டு பொருள். இந்த முதற் பொருள் படி இந்த மண்ணெல்லாம் குளிர்ச்சி அடைந்தது, நீர் வளம் பெருகிற்று, நெல் வளம் பெருகிற்று. அதனால உணவு பெருகி நலம் சிறப்ப மக்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான நிலை உண்டாக மூல அன்பர் இருவர்களும். மூல அன்பர் என்றால் இவர்களுடைய துன்பங்களை எல்லாம் களைந்து இவ்வாழ்க்கையில் இன்பம் உண்டாகி உணவு பெருகி நலம் சிறக்க காரணமாக இருந்தவர்கள் மூல காரணமாக.
அதோடு மட்டுமல்ல, இது வெளிப்படை பொருள். இன்னொரு பொருள், உயிர்கள் நலம் சிறத்தற்கு துணை காரணமாக இருந்தவர்கள். நாளை இவர்கள் இட்ட சோறு அவர்களை எல்லாம் வீடு வேறு எது செய்யும். எனவே அவர்களுடைய வினை கழிவுகளுக்கும் சிவப்பேற்றுக்கும் மூல காரணமாக இருந்தவர்கள் இந்த இருவரும். இன்றைய நிலையில் வெளிப்படையாக பார்க்கிற பொழுது பஞ்சத்தால் அடிபட்டவர்களுடைய துயரெல்லாம் நீங்கி மழை குடிந்து புனல் பெருகி தரை குளிர்ந்து மனம் குளிர்ந்து உணவு பெருகி அதனாலே அவர்கள் வாழ்க்கை நலம் சிறக்க மனம் மகிழ்ச்சி அடைய அதற்கு காரணமாக இருந்த மூல அன்பர்கள், அதற்கு மூல காரணமாக இருந்த மூலகாரணன் பெரியவர் தான், இறைவன் தான், இவர்கள் துணை காரணம் தான். ஆனால் மூலகாரணன் என்கிறார் நம்முடைய சேர்க்கிறார். மூலகாரணனாக இருந்த இருவர்களும் நாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் மொழிமாலைகளும் பல சாத்தி. இப்பொழுது பாருங்க, அந்த ஓராண்டு காலம் இங்கே தங்கியிருந்திருக்கிறார்கள். அப்பொழுது தமிழ்மொழியில் பாமாலைகள் பலவற்றை பெருமானுக்கு அணிவித்திருக்கிறார்கள். நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் அணிவித்திருக்கிறார்கள். நேற்றைய கூட நான் சொன்னேன், 8 பதிகங்களை நாவுக்கரச பெருமான் கிடைத்திருக்கிறது. 15 பதிகங்கள் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரங்களும் கிடைத்திருக்கிறார். அவர்கள் எத்தனை பாடினார்களோ நமக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் தங்கியிருந்த காலம் ஓராண்டு காலம், சற்றேறத்தால் ஓராண்டு காலம் தங்கியிருந்திருக்க வேண்டும். அந்த ஓராண்டு காலத்தில் அவர்கள் எத்தனை மொழிமாலைகள் பாடினார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் இன்று நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் தொகுத்த அடிப்படையிலே நமக்கு கிடைத்திருக்கிற பதிகங்கள், நாவுக்கரசருக்கு 8 பதிகங்களும் ஞானசம்பந்த பெருமானுக்கு 15 பதிகமும் கிடைத்த 23 பதிகங்கள் திருவிழிமலரில் கிடைத்திருக்கிறது. மிக அருமையான பதிகங்கள். அப்படி மொழிமாலைகளும் பல சாத்தி, சாத்துதல் பெருமானுக்கு பூமாலை சாத்துவது போல பாமாலை சாத்தினார்கள் இவன் 2 பேரும். மொழிமாலைகளும் பல சாத்தி அதன் பின்னாலே நீலகண்டர் உரைபதிகள் பிறவும் வணங்க நினைவுற்றார். இப்பொழுது அவர்களுடைய வந்த வேலை முடிஞ்சு போச்சு. 10 நாட்கள் தங்கியிருந்தார்கள். அவ்வாறு அவர்கள் தங்கியிருந்த காலத்திலே வர்க்கடம் வந்தது. வர்க்கடம் வந்த உடனே அவர்கள் பெருமானிடம் முறையிட பெருமான் அவர்களுடைய கனவிலே தோன்றி இருவருக்கும் படிக்காசு வைக்கிற செய்தியை சொன்னார். படிக்காசு வைத்தார். படிக்காசை பெற்றார்கள். உணவுப் பொருளை வாங்கினார்கள். இருவர் மடங்களிலும் உண்ண தொலையாத உணவிட்டார்கள். அதனாலே மற்ற உயிர்களெல்லாம் உண்ட மகிழ்வதனை இவர்கள் கண்டு மகிழ்ந்தார்கள். அவ்வாறு கண்டு மகிழ்ந்தவர்கள் அந்த நிலையில் அவ்வாறு இருந்து கொண்டிருக்கிற காலத்தில் மழை வளம் பெருகிற்று, பஞ்சம் போயிற்று, புனல் வந்தது, தரை குளிர்ந்தது, உணவுப் பொருள்கள் விளைந்தன, எல்லோரும் இன்புற்றார்கள், நலம் சிறந்தார்கள். அதற்கு காரணமாக இருந்த மூல அன்பர்களாகிய இந்த நாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் மொழிமாலைகள் சாத்தினார்கள், நன்றி அறிவித்திருப்பார்கள், பெருமானுடைய அளவற்ற கருணையினுடைய சிறப்பை பாடியிருப்பார்கள். அவ்வாறு பல சாத்தி நீலகண்டர் உரைபதிகள் பிறவும் வணங்க. அதுக்கு பிறகு அவர்களுடைய கடமை என்னன்னா, பெருமான் எங்கெல்லாம் எழுந்தருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் சென்று, நீலகண்டர் என்றால் திருநீலகண்டம். ஏன் திருநீலகண்டம் சொல்றாருன்னா, பிறருடைய துன்பத்தை போக்குவதற்காக பெருமான் நான் ஏற்றுக்கொண்ட பெரும் துன்பம். பெருமானுக்கு துன்பமில்லை என்றாலும் தேவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக, உயிர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக, உலகமே அழிந்து போகிற அளவுக்கு மிக கொடுமையோடு எழுந்த இந்த அழகால நஞ்சை, அதனாலே விளைகின்ற கொடுமையை போக்குவதற்காக பெருமான் தானே உண்டார் அல்லவா. அதனாலேதான் அவர் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்ற அந்த திருப்பெயர் மட்டுமே மிகப்பெரிய மந்திரம். தீண்டப்பெறா திருநீலகண்டம், தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று திருநீலகண்ட பதியம் என்ற ஒரு பதியத்தை பாடி தன்னோய் சூழ்ந்திருக்கிற அடியார்களை பற்றி இருக்கிற நோய் மட்டுமல்லாமல் அந்த கொங்கு நாடு முழுவதும் பரவி இருந்த அந்த பனி நோய், சுரநோயை தீர்த்தார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். எப்படிப்பட்ட வல்லன்மை உடையவர்கள் என்பதை அவருடைய செயலால் அறியலாம். அவர்கள் நினைத்திருந்தால் மிக்க மகிழ்ச்சியோடு பெருமானுடைய அருளை பெற்றவர்கள் நிரம்ப பொருளை தேடிக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கலாம். தலங்கள் தோறும் சென்று அலைந்திருந்து அந்தந்த தலங்களில் ஏற்பட்ட இன்னல்களை எல்லாம் தங்களுடைய பாட்டு திறத்தாலே பெருமானை அழைத்து பாடி நீக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் செய்தார்கள் என்றால் அது உயிர்கள் மாட்டவர்கள் கொண்டிருந்த பெருங்கருணை. அதான் நீலகண்ட உரைபதிகள் பிறவும் வணங்க
திருவேழிமலை அடைகிறார்கள். இதற்கு முன்னாடி பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள். திருமருகல்லே தொடங்கி 2 பேரும் சேர்ந்து. அதற்கு முன்னாலே அவர் தனியாகவும் இவர் தனியாகவும் வழிபாடு செய்தார்கள் என்பதை நாம் அறிவோம். திருவாரூரிலிருந்து வந்த திருநாவுக்கரசரை எதிர்கொண்ட ஞானசம்பந்த பெருமான் ஆதிரை நாளினுடைய வண்ணமெல்லாம் கேட்டு அவர் அங்கு சென்று வழிபாடு செய்து கொண்டு வர, இவர் இங்கே திருமருகலுக்கு வர, முருகனார் திருமணத்திலே நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் நீலநக்கரும் சிறுத்தொண்டரும் முருகநாயனாரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணியாரும் இப்படிப்பட்ட அடியார்களெல்லாம் ஒன்று சேர்ந்து உடனுறைவின் பயன் பெற்றதற்கு பின்னாலே இருவரும் தலையாத்திரை தொடர்கிறார்கள். இருவருமாக சேர்ந்து அப்படி அவர் பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு வருகிற பொழுது இங்கே திருவேழிமலைக்கு வருகிற பொழுதுதான் இங்கே இந்த நிலை ஏற்படுகிறது, பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த பஞ்சத்தை போக்குவதற்கு துணையாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். அதன் பின்னாலே எல்லாம் தீர்ந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். உயிர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார. நலம் சிறந்தது. 2வது அடியினுடைய பாருங்க, உணவு பெரிய நலம் சிறப்பு. அவ்வளவுதான் மக்களுக்கு தேவையானது உணவு. உணவு, உடை, உறைவு, இந்த 3 தான் அடிப்படை தேவை. இன்றைய வரைக்கும் அதான் அடிப்படை தேவைகள். இன்றைய பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுவது இந்த அடிப்படை தேவைகள் தான். இந்த அடிப்படை தேவைகள்ல முதல்ல தேவை உணவு, அடுத்தது உடை, அடுத்தது இருப்பிடம். இந்த உணவும் உடையும் இருப்பிடமும் கிடைப்பதற்கு இவர்களெல்லாம் எப்படியெல்லாம் உதவினார்கள் என்பது நாம் அறிவோம். அப்படி அவர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைந்ததற்கு பிறகு எல்லா உயிர்களும் மகிழ்ந்து இன்புற்றிருக்கின்ற நிலையில், நலம் பெருகிய நிலையில், உணவு கிடைத்து நலம் பெருகிய நிலையில் நீலகண்டர் உரைபதிகள், நன்றாக பாருங்க, உரைபதியினர், உறைந்த பதி, உரைகின்ற பதி, உரையும் பதி என்று பெருமான் எக்காலத்திலும் அந்தந்த திருத்தலங்களில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தெய்வ சேக்கிழார் இந்த ஒரு தொடர் வழியாக, ஒரு சொல் வழியாக 2 சொற்களை இணைப்பதன் வாயிலாக சொல்லிவிடுகிறார். உரைபதி, நீலகண்டர் உறைந்த பதிகளை நாம் சென்று வழிபாடு செய்வோம் என்று சொல்லவில்லை, உறையும் பதிகள் என்று சொல்லவில்லை. உரைபதி என்றால், உரைபதி என்றால் காலம் கடந்த பெயரச்சமாய் முக்காலத்துக்கும் பொருந்துவது. நீலகண்டராகிய பெருமான் எழுந்தருள் பாலித்துக் கொண்டிருக்கிற, அருள் பாலிக்க இருக்கின்ற, அருள் பாலித்த பதிகளுக்கெல்லாம் சென்று வணங்க வேண்டும் என்று இருவரும் நினைவுற்றார்கள். நாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்தரும் நினைவுற்றார்கள். நினைவுற்றவர்கள் அடுத்த தலமாக திருவாஞ்சியம் செல்கிறார்கள் என்ற ஒரு பாடலை பார்த்துவிட்டு, திருவேழிமலையிலே இவர்கள் மொழிமாலைகள் பல சாத்தினார்கள் அல்லவா? அவ்வாறு சாத்திய பாமாலைகள் பலவற்றுள் நாவுக்கரசர் பாடிய 8 பதிகத்துள் ஒரு சில பாடல்களை மட்டும் பார்த்துவிட்டு நாம் அடுத்த பகுதிக்கு செல்லலாம். இப்பொழுது நாம் இங்கிருந்து அவர்கள் நினைவுற்றவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்றால் 263வது பாடல்ல பாருங்க, வாய்ந்த மிடலை மாமணியை வணங்கி, மிடலையில் வாய்ந்த, மிடலையில் இவர்களுக்கு அரிதில் கிடைத்த, ஏன்னா இவங்க என்ன எண்ணமோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகிறார் பெருமான். காலநிலையால் உங்கள் கருத்தில் வாட்ட முறீர் என்றாலும் ஏல உம்மை வழிபடும் அடியார்களுக்காக நாங்கள் இதை வைக்கிறோம் சுவாமி சொல்றாருன்னு சொன்னா, இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை பெருமான் செயல்படுத்துகிறார். பொதுவாக எண்ணம் தான் செயலுக்கு விதை என்று சொல்லுவார்கள். நல்லதை எண்ணினால் நல்லது நடக்கும். எண்ணம் தான் செயலுக்கு வித்து. அதனால்தான் நல்லதே எண்ண வேண்டும். நல்லவற்றை எண்ணினால் நல்ல நன்மைகள் விளையும். அதுபோல இங்கே இவர்கள் அரிதில் கிடைத்தக்கூடிய பெருமானுடைய அருளை பெற்றார்கள். அதான் இங்கே மிடலை வாய்ந்த மாமணியை, மிடலை என்னும் திருத்தலத்திலே இவர்களுக்கு அரிதில் கிடைத்த மணி போன்ற, பெருமைக்குரிய மணியை போன்ற பெருமானை வணங்கி பிரியா விடை கொண்டு பூம் தன் புனல் வாஞ்சியத்தை போற்றி புனிதர் வாழ் பதிகள் ஏய்ந்த அன்பினால் இறைஞ்சி இசைவன் தமிழ்கள் புனைந்து போய் சேர்ந்தார் செல்வ திருமறைக்காடு எல்லை. திருமறைக்காடு சேர்ந்தார் எல்லை இல்லா சிறுத்தியினார். எல்லை காண முடியாத புகழுடையவர்களாகி இந்த 2 பேரும் திருவாஞ்சியத்தை வழிபாடு செய்ததற்கு பின்னாலே இங்கே செல்கிறார்கள், திருமறைக்காடு செல்கிறார்கள். போகிற வழியில் இருக்கிற தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டே போகிறார்கள் என்பது 263வது பாடல். ஒரு பாடலை நாம் பார்த்து விட்டு நாம் அந்த பதிகத்துக்குள் செல்லலாம். மிடலை வாய்ந்த மாமணி, பெருமைக்குரிய மணி போன்றவர்.
விலை மதிப்பிடக்க முடியாத மணியை போன்றவர் பெருமான். அது அவருக்கு மிளகையிலே கிடைத்த, 2 பேருக்கும் மிளகையிலே கிடைத்தது. நன்றாக யோசிச்சு பாருங்கள். வேற பெருமானுடைய அருள் இல்லாமல் இந்த 2 பேராலும் அங்கிருந்த பஞ்சத்தை போக்கி இருக்க முடியுமா? எல்லாருக்கும் உணவளித்திருக்க முடியுமா? மழை பெய்கிற காலம் வரை அவர்களை எல்லாம் உணவளித்து சோறு உண்ண தொலையாதே ஏறும் பெருமையை கண்டு அவர்கள் இன்புற்றிருக்க முடியுமா? எனவே மிடலையில் இவர்களுக்கு அரிதில் கிடைத்த, எல்லாருக்கும் வாய்க்கிற வாய்ப்பு இல்லை, அரிதில் கிடைத்த மாமணி போன்றவராகிய பெருமானை வணங்கி, திருவிழிமிடலையை வணங்கி, பிரியாவிடை கொண்டு நாம் அடிக்கடி சிந்திப்பதுதான். திருக்கோயிலுக்கு சென்று சாதாரணமாக வழிபாடு செய்து கொண்டு திரும்புகிற பொழுது மீண்டும் நாளை வருவதற்கு பெருமானே உன்னுடைய கருணை வேண்டும், ஏனென்றால் அவனுடைய திருத்தாளை வணங்குவதற்கு அவன் அருள் வேண்டும் என்பது மணிவாசக பெருமானுடைய கூற்று. அவன் அருள் இல்லாமல் எதுவும் நடைபெறாது. அதனாலேதான் இங்கே பிரியா விடை கொள்கிறார். பிரிய முடியல. இப்படிப்பட்ட மாமணி போல் வந்து அருள் செய்திருக்கிறார். எல்லா உயிர்களும் இன்புற்றிருப்பதற்கு இவர்களை மூல காரணமாக ஆக்கி இருக்கிறார் பெருமான் என்றால், அதனால அந்த நன்றி உணர்வோடு பெருமானை வணங்கி விடை கொள்கிறார்கள். பிரிய இல்லாமலே விடை கொள்கிறார்கள். ஏன் பிரியாமல் எங்கே இருந்து விட வேண்டும் என்றால், நீலகண்ட உரைபதிகள் பிறவும் வணங்க வேண்டும் என்ற நினைவு அவர்களுக்கு இருக்கிறது. பெருமான் எங்கெல்லாம் ஒவ்வொரு திருத்தலத்திலும் எழுந்து அருள்பாலிக்கிற பொழுது ஒவ்வொரு வகையாக அருள்பாலிக்கிறார். அதை இப்பொழுதெல்லாம் பரிகார தலங்கள் என்று மாற்றி கொடுமைப்படுத்தி இருக்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் பெருமான் ஒவ்வொரு திருத்தலத்திலும் ஒவ்வொரு வகையாக அருள்பாலித்திருக்கிறார் என்பதுதான் நம்முடைய இங்க பஞ்சம் போக்கி இருக்கிறார். நாம் ஒவ்வொரு திருத்தலத்தினுடைய சிறப்புகளையும் அந்த திருமுறைகளின் வழியாக படிக்கிற பொழுது, பார்க்கிற பொழுது, அந்தந்த தலங்களில் எல்லாம் எப்படி பெருமானுடைய அருளை மக்களுக்கு வழங்கி இருக்கிறார் என்பதை அருளாளர்கள் வழியாக நாம் அறிந்து கொள்வோம். அதுபோல மிடலை வாய்ந்த மாமணியை வணங்கி பிரியாவிடை கொண்டு அங்கே இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் கூட நீலகண்டர் உரைப்பதிகள் பிறவற்றையும் வணங்க வேண்டும் என்ற இந்த நினைவை அகற்ற முடியாமையினாலே விடை கொண்டு பிரியா விடை கொள்கிறார்கள். அதை போல நாம் நாளும் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு இல்லம் திரும்புகிற பொழுது வழிபாடு செய்ததன் பின்னாலே மீண்டும் வந்து நாளை வழிபாடு செய்வதற்கு பெருமானே எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெற வேண்டும், பிரியா விடைபெற வேண்டும். அப்படி விடை கொண்டு பூந்தன் புனல் சூழ் வாஞ்சியத்தை போற்றி எங்கே போகிறார்கள்? திருவாஞ்சியம் என்னும் திருத்தலத்துக்கு செல்கிறார்கள். திருவிழிமிடலில் இருந்து திருவாஞ்சியம் செல்கிறார்கள். போகிற வழியிலே தலங்கள் இருக்கின்றன, அவற்றை எல்லாம் வழிபாடு செய்கிறார்கள். அங்கெல்லாம் பாடுகிறார்கள். சில பதிகங்கள் கிடைத்திருக்கின்றன, பல பதிகங்கள் கிடைக்காமல் போயின. பூந்தன் புனல் சூழ் வாஞ்சியம், திருவாஞ்சியம் எப்படிப்பட்டதுதான்? அழகான குளிர்ந்த நீரால் சூழ பெற்ற நல்ல நீர்வளம். ஏன்னா சோழ நாடு இல்ல, காவிரியினுடைய தென்கரையிலும் வடகரையிலும் 190 தலங்கள் இருக்கின்றன. நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். 274 தலங்களிலே, பாடல் பெற்ற தலங்களிலே சோழ நாட்டில காவிரியினுடைய தென்கரையிலும் வடகரையிலும் மட்டுமாக 190 தலங்கள் இருக்கின்றன. மிச்சம் 84 தான் தமிழ்நாடு முழுவதும். அப்ப காவிரியின் தென்கரையிலும் வடகரையிலும் இருக்கிற தலங்கள் சிறப்பு காரணம் என்ன என்றால், அங்கெல்லாம் இருக்கிற நீர் வளம், எங்கெல்லாம் ஆறுகள் இருக்கின்றனவோ நீர் வளம் இருக்கிறதோ அங்கேதான் மக்கள் வளம் அதிகமாக இருக்கும். அந்த பகுதியில் தான் நம்முடைய சோழர்கள் மிக பெரும் ஆலயங்களை எல்லாம், காவிரியினுடைய இருமருங்கிலும் மிகப்பெரிய ஆலயங்களை எல்லாம் அமைத்தார்கள். பிற பகுதிகளில் பாடவில்லை என்றால் பாடியிருக்கிறார்கள், நமக்கு பாடல்கள் கிடைக்கவில்லை. பாடி நாட்டிலே 14 தலங்கள் தான் கிடைத்திருக்கின்றன. கொங்கு நாட்டிலே 7 தலங்கள் தான் பாடல் பெற்ற தலங்களாக தெரிகின்றன. நடுநாட்டிலே 22, தொண்டை நாட்டிலே 32, வடநாட்டிலே 5, துளுவ நாட்டிலே 1, ஈழ நாட்டிலே 2 என்று இப்படி பிற தலங்களும் அவர் சென்று பாடியிருக்கிறார்கள். போகிற பொழுது பணிந்திருக்கிறார்கள், போற்றி இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு கிடைக்கல. நம்முடைய நல்வொழியின்மையினாலே கிடைக்காமல் போயிற்று. அல்லது இதுவே போதும் என்று பெருமான் அருள் செய்தது போல இந்த 274 தலங்கள், பின்னாலே 2 தலங்களை சொல்லுகிறார்கள். கிளியன்னூரும் திருவிடைவாயும் கல்வெட்டின் வாயிலாக அந்த 2 பதியங்கள் கிடைத்திருக்கின்றன. இப்படி இந்த சோழ நாட்டில் மட்டும் நான் சொல்ல வருகிறேன், காவிரியினுடைய
தென்கரையிலே 127 தலங்களும், வடகரையிலே 63 தலங்களுமாக 190 தலங்கள் இங்கே காவிரி கரையை ஒட்டி மட்டுமே அமைந்திருக்கின்றன என்ற ஒரு சிறப்பை பார்க்கிறோம். அதனாலேதான் இங்கே பூந்தன் புனல் சூழ் வாஞ்சியத்தை ஸ்ரீவாஞ்சியம் என்ற ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்தினுடைய வரலாறையெல்லாம் நாம் பலமுறை சிந்தித்திருக்கிறோம். திருமகளினுடைய அருளை பெறுவதற்காக பெருமானிடம் வாஞ்சை கொண்டு பெருமானை வாஞ்சித்து மகாவிஷ்ணு வரம் பெற்ற தலம் அவன் ஸ்ரீவாஞ்சியம் என்று பெயர். அந்த ஸ்ரீ என்றால் திருமகள், திருமகளை வாஞ்சித்து பெருமானுடைய அருளை பெற்ற தலம் ஸ்ரீவாஞ்சியம். மிக அருமையான தலம். யமன் வாகனமாக இங்க விலகுகிற தலம். மிக அருமையான ஒரு தீர்த்தம். கார்த்திகை தோறும், கார்த்திகை ஞாயிறுகளிலே தீர்த்தம், திருக்குளம் உள்ளே இருக்கிறது. மிகப்பெரிய தீர்த்தம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே பெருமான் தீர்த்தம் கொடுக்கிற, தீர்த்தவாரி நடைபெறுகிற பெரிய குளம், பெரிய கோயில், அருமையான கோயில். அந்த விடலை மாமணியை வணங்கி பிரியாவிடை கொண்டவர்கள் நேராக பூந்தன் புனல் சூழ் வாஞ்சியத்தை போற்றினார்கள். திருவாஞ்சியம் என்னும் தனத்திலே 2 பேரும் பாடினார்கள், போற்றி. அப்புறம் புனிதர் வாழ் பதிகள் ஏய்ந்த அன்பினால். புனிதர் என்றால் பெருமான் தான் புனிதன். புனியன் என்றாலும் புண்ணியன் என்றாலும் தன்னை நாடி தான் தூயவன், அதோடு மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களையும் தூய்மையாக்குபவன், அதான் புனிதன். இயல்பாகவே பாசங்கள் இல்லாதவன், தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருபவன், பாசங்களை நீக்குபவன். எனவே அவன் புனிதனாகிறான். அப்படிப்பட்ட புனிதனாகிய பெருமான் வாழ்பதிகள் ஏய்ந்த அன்பினால், பொருத்தமான அன்பினாலே அவர்கள் சென்று இறைஞ்சி, 2 பேரும் சென்று இறைஞ்சி, இசைவன் தமிழ்கள் அல்ல பண்ணோடு கூடிய பலமான தமிழில் பல பதிகங்கள் பாடினார்கள் 2 பேரும். மண் தமிழ்கள் என்றார் பாருங்க. தமிழ்கள் என்ற அந்த பன்மையானது பல பதிகங்கள் என்னும் பொருளை தருவர். பல பாடி தமிழ்கள் புனைந்து பாடி போய் இதையெல்லாம் பாடி முடித்ததற்கு பிறகு சேர்ந்தார். எங்கு போய் சேர்ந்தார்கள்? செல்வ திருமறைக்காடு எல்லையில். செல்வ திருமறைக்காடு எல்லையில்லா சிறுத்தியினார் சேர்ந்தார் என்று பார்க்கணும். திருமறைக்காடு எல்லைன்னு சொல்லக்கூடாது. செல்வ திருமறைக்காடு, அங்கே மணவாள கோலத்திலே நம் பெருமான் விளங்குகிறார். அந்த செல்வ திருமறைக்காடு அங்கே எல்லையில்லா சீர்த்தியினார், அளவுபட முடியாத புகழை உடையவர்களாகிய நாவுக்கரசனும் ஞானசம்பந்த பெருமானும் சேர்ந்தார்கள், சென்று சேர்ந்தார்கள். எங்க இருந்தார்கள்? விடலை மாமணியை வணங்கினார்கள், பிரியாவிடை பெற்றார்கள், நல்ல புனல் சூழ்ந்த நீர் வளம் மிக்க வாஞ்சியத்தை போற்றினார்கள். புனிதர் வாழ்கின்ற பிறபதிகளிலே அன்போடு சென்று இறைஞ்சி அங்கெல்லாம் பண் தமிழ்களாலே பெருமானை போற்றி இருவரும் பாடினார்கள். அதன் பின்னாலே திருமறைக்காடு, செல்வ திருமறைக்காடு என்னும் பகுதியை என்னும் அந்த திருக்கோயிலுக்கு எல்லையில்லாத புகழை உடையவர்களாகிய திருநாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் சென்று சேர்ந்தார்கள் என்பது இந்த 263வது பாடல். அங்கே திருமறைக்காடுக்கு அவர்கள் சேர்ந்ததற்கு பின்னாலே திருமறைக்காட்டிலிருந்து ஞானசம்பந்த பெருமான் பிரிந்து செல்வதும், நாவுக்கரச பெருமான் பிறதல வழிபாடுகளை செல்வதும் மிகப்பெரிய ஒரு பெரிய சைவ சமயத்தினுடைய வரலாறு. அதை நாம் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தை விரிவாக பார்க்கலாம். 300 பாடல்களிலே நம்முடைய ஐயா அவர்கள் கூட சொல்வார்கள், வேதவனத்திலிருந்து வைகை பெருங்கரை வரை என்று. அப்படி அந்த திருமறைக்காட்டிலிருந்து இவர்கள் இருந்த பொழுது நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி, இந்த திருமறைக்காட்டிலே வேதங்கள் பூஜித்து திருக்காப்பிட பெற்றிருந்த அந்த திருக்கதவத்தை நாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் திறக்கவும் மூடவும் பாடி அவருடைய எதிர்ப்பினாலே மடத்திலே தங்கியிருந்தது. பெருமான் காட்சி கொடுத்தது, அங்கே வாய்மூருக்கு வாய் என்று சொன்னது. நாவுக்கரச பெருமான் பின்னாலே வழிகாட்ட ஓடியது. பெருமான் ஒரு பொற்கோயிலுக்குள் புகுந்து மறைந்தது. நாவுக்கரசரை தேடி ஞானசம்பந்த பெருமான் போனது. போனதற்கு பின்னாலே அங்கே ஞானசம்பந்த பெருமானுக்கு காட்சி இருந்தது. தான் கண்ட காட்சியை நாவுக்கரசருக்கு காட்டியது என்று இப்படி ஒரு பெரிய வரலாறை நாம் இனி சந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இங்கே பதியங்கள் பல பாடினார்கள் அல்லவா. வீழி மிடலையிலே தங்கியிருந்த இருவரும் 2 பேரும் பாடினார்கள் என்றாலும்
நாம் இப்பொழுது இவர்களுடைய நாவுக்கரசருடைய புராணம் படிப்பதனாலே அவருடைய பதிகத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த 262வது பாடல சொன்னார் பாருங்க, மூல அன்பர் இருவர்களும் ஒளிமாலைகளும் பல சாத்தி. ஞானசம்பந்த பெருமானும் பல பதிகங்கள் பாடியிருக்கிறார், நாவுக்கரசு பெருமானும் பல பதிகங்கள் பாடியிருக்கிறார். நமக்கு ஒரு 23 பதிகங்கள் மட்டுமே நாம் சொன்னது போல கிடைத்திருக்கிறது. நாவுக்கரசர் பெருமான் திருநேரிசை, தேவருத்தம், திருத்தாண்டகம், திருக்குறுந்தொகை எல்லா பதிகங்களும் பாடியிருக்கிறார். அதே போல ஞானசம்பந்த பெருமான் பண்ணோடி செய்த பாடல்களை மிக அருமையான பதிகங்கள் பாடியிருக்கிறார். அவற்றையெல்லாம் நாம் தனித்தனியே தான் படித்து போக வேண்டும். ஒவ்வொரு பதியத்தும் ஒரு பாடல் மட்டும்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி, முதல்ல அந்த இந்த வழிபாடு இந்த பஞ்சம் வருவதற்கு முன்பாக இருவரும் சென்ற உடனேயே அங்கே நம்ம நாவுக்கரசர் பாடிய பதிகம் முதல்ல இந்த போரானை இருருவை போர்வையானை என ஒரு திருத்தாண்டகம், அதை முதல்ல அதையும் சேர்த்துதான் எடுத்து இந்த பஞ்சத்து காலத்துல அங்க தங்கியிருந்த பொழுது அவர்கள் பாடியிருக்கிற பதிகங்கள்ல நாவுக்கரசர் பாடியது 7 பதிகங்கள். உள்ளே போன உடனேயே பாடியதுதான் இந்த போரானை ஈருரிவை போர்வையானை, புலியதளே உடையாடை போற்றினானை, பாரானை மதியானை பகலானானை, பல்லுயிராய் நெடுவழியாய் பறந்து நின்ற நீரானை காற்றானை தீயானானை, நினையாதார் புறமெறிய நினைந்த தெய்வ தேரானை, திருவிழிமடலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே என்று நம்முடைய தெய்வ சேக்கலார் கூட அந்த செய்தியை பாடியிருக்கார். அந்த பதிகத்தினுடைய எண்ணை நான் சொல்லுகிறேன். நண்பர்கள் நாவுக்கரசருடைய பதிகங்கள் வைத்து பாடலாம், அதன் மூலம் எடுத்துக்கொள்ள வேண்டுகிறேன். 6வது திருமுறையில் 50வது பதிகம், திருமுறை எண் 6, திருத்தாண்டகம், 50வது பதிகம். அது அந்த 50வது பதிகம் 50, 51, 52 வரிசையாக திருத்தாண்டகம் தான் அமையும். அதுல 50வது பதிகத்துல ஒரு 10 பாடல்கள் இருக்கின்றன. நாம் ஒரே ஒரு பாடலை மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம். எஞ்சியவற்றை நம்முடைய அன்பர்கள் தனித்து படித்து இன்புறுவார்களாக. இந்த முதல் பாடல் பாருங்க, போரானை ஈருரிவை போர்வையான். பெரும்பாலும் திருத்தாண்டகம் பெருமானுடைய கருணை செயல்களை எல்லாம் சொல்லுவதாக அமைந்திருக்கும். மிக எளிமையான நடையில் அமைந்திருக்கும். ஒரு முறை படித்தாலே புரிகிற அளவில் அமைந்திருக்கும். அதனால நான் ரொம்ப ஆழமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. பாருங்க, போரானை ஈருரிவை போர்வையானை. தாரகாவர முனிவர்கள் பெருமானோடு போர் செய்வதற்காக அபிசார யாகத்திலிருந்து அனுப்பிய அந்த யானையோடு போரிட்டு அந்த ஈரப்பதம் குறையாத குருதி காயாத தூளை பெருமான் எடுத்து போர்த்தி கொண்டார்களா, அதான் இந்த அரையடியில் சொல்லப்படுகிற செய்தி. போரானை தாரகாவர முனிவர்கள் பெருமானோடு போர் செய்வதற்காக அனுப்பப்பட்ட அந்த யானைய, அதனுடைய உரிவுன்னா தோல், அந்த குருதி கூட காயாத அந்த தோலை போர்வையானை உரித்து போர்த்து கொண்ட பெருமையானை, புலியதளே உடையாடை போற்றினானை. அதே போலவே அவர்கள் ஏறிய புலியினுடைய தோலை உரித்து இடையிலே கட்டி கொண்டவர், புலித்தோலை அரைக்கசைத்த என்று பாடுவார் அல்லவா. அதான் இங்க போரான ஈருரிவை போர்வையாக போர்த்து கொண்டு புலியதளே உடையாடை போற்றினானை. புலி அதழ்னா தோல், புலித்தோலை உடையாக ஆடையாக போற்றி கொண்ட அணிந்து கொண்ட பெருமானை, பாரானை நிலமாக விளங்குகிற பெருமானை, பெருமான் தானே அட்டமூர்த்த வடிவமாக இருக்கிறார், இந்த உலகத்தில் உள்ள எல்லாமாக இருக்கிறார், இறையிலனாய் தீயாகி காற்றுமாகி என்று நின்ற திருத்தாண்டகத்திலே சொன்ன அத்தனையும் பொருந்தும். பாரானை பார்ண பூமி நிலமாக, மதியானை திங்களாக, பகலானானை சூரியனாக, பல்லுயிராய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மாக்களுக்குள்ளும் பெருமான் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான். எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிறான். அதான் இங்க பல்லுயிராய் எல்லா ஆன்மாக்களுக்குள்ளும் இருக்கிற பெருமானாய், நெடுவெளியாய் பறந்து நின்றறியறான். எல்லா இடங்களிலும் பறந்துபட்ட விளங்குகிற வெளியாகவும், வெளியினா ஆகாயம், நிலம் நீர் தீ வெளி என்று சொல்றது ஒரு மரபு. அதுபோல வெளியானை பறந்து நின்ற நீரானை, எங்கும் பறந்து தண்ணீராக விளங்குகிற பெருமான். அப்போ
பஞ்சபூதங்களாகவும் பெருமான் தான் விளங்குகிறார் என்பது. நீரானை, காற்றானை, தீயானானை எல்லாம் பெருமான் தான். இதுல சொல்லப்பட்ட பிறகு பார்மதி, சூரியன் எல்லாம் எண்ணற்ற ஆன்மாக்கள் அட்டமூர்த்த வடிவம். பஞ்சபூதங்களும் சூரியனும் சந்திரனும் யமானம் சொல்லப்படுகிற ஆன்மாக்கள் எல்லாம் தான் அட்டமூர்த்த வடிவம். அவ்வாறு விளங்குகிற தன்மையை சொல்றார். பல்லுயிராய் நடுவழியாய் பறந்து நின்ற நீரானை, காற்றானை, தீயானானை, இணையாதார் புறமேறிய நினைந்த தெய்வத்தேனானை, தன்னை நினைக்காத சிவ சிந்தனையிலிருந்து மாறுபடுத்தப்பட்ட அந்த தீமையை மட்டுமே எல்லாருக்கும் தேவர்களுக்கும் உயிர்களுக்கும் செய்து கொண்டிருக்கிற முப்புரசுரர்கள், தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்று சொல்லப்படுகிற பெருமானை நினையாதவர்களாக வழங்கிய அந்த முப்புறம் எரிய நினைந்த பெருமான் நினைச்சாலே எரிஞ்சு போச்சு. நினைந்த தெய்வ தேரானை, ஆனால் தெய்வத்தன்மை பொருந்திய ஒரு தேர் மேலே வருகிறார். அந்த தேரை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த நில உலகமே தேராயிற்று. வேதங்கள் எல்லாம் மற்ற சக்கரங்களாகவும் பெரும் விடையாக பெருமானை சுமந்து வருகிற விடையாக திருமாலும் அக்னியும் காற்றும் திருமாலும் அம்பாகவும் மேருமலையே வில்லாகவும் இப்படியெல்லாம் வந்து தெய்வத்தன்மை பொருந்திய பொருளெல்லாம் தேராக அமைந்ததனாலே என்ன சொல்கிறார்? எரிய நினையாதார் புறமெறிய நினைந்த தெய்வ தேரானை. அந்த பெருமான் எங்கே இருக்கிறார்? திருவிழிமிழலையில் எழுந்தருளி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க பெருமான் திருவிழிமிழலையை இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அவரை சேராதவர்கள், அவரை இடைவிடாமல் சேர்தல்னா இடைவிடாமல் நினைத்தல் தானே. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டும். புரிதல் என்றாலும் சேர்தல் என்றாலும் இடைவிடாமல் நினைத்தல். அப்படிப்பட்ட பெருமானை திருவிழிமலையில் எழுந்துள்ளிருக்கிற பெருமானை சேராதவர்கள், இடைவிடாமல் நினையாதவர்கள் சிவனரியை விட்டு நன்னறியை விட்டு அவனறியாகிய தீனறியை சேருகிறார்கள் என்று பாடுகிறார். இந்த திருவிழிமலையானை சேராதார் தீனறிக்கையை சேர்கின்றாரே என்பதுதான் இந்த பதிகத்திலே அமைந்திருக்கிற மகுடம். ஒவ்வொரு பாடலுடைய ஈற்றிலேயும் வரும். பெருமானை சேருகிற நெறிதான் செந்நெறி. அந்த நெறி அல்லாத பிற நெறி எல்லாம் பவநெறி, அவநெறி, தீநெறி. நன்னெறிக்கு மாறுபட்டது, சைவநெறிக்கு மாறுபட்டது, சிவநெறி அல்லாத அவநெறிகள். அந்த தீநெறிக்கே சேர்கின்றார்கள். பெருமானை சாராதவர்கள் தீநெறிக்கை சார்கின்றார்கள் என்று தன்னுடைய அனுபவத்தை வைத்தே அவர் சொல்கிறார். ஏனென்றால் இவரே வந்து நம்ம அருளாமையினாலே சிவநெறியை விட்டு பவநெறியாகிய அவநெறியாகிய சமணம் சார்ந்தவர். எனவே இந்த திருவிழிமலையானை சேராதவர்கள் தீநெறியை சார்கின்றார்கள் என்று உபதேசமாக நம்முடைய பெருமான் நாவுக்கரசர் விளக்குகிறார். இது இந்த பதிகத்தில் அமைந்திருக்கிற ஒரு பாடல். அடுத்து திருநேரிசையாக 4வது திருமுறையில் 64வது பதிகம். விரைந்து நாம் செல்ல வேண்டியிருப்பதாய் அன்பர்கள் மாற்றி எடுத்துக்கொள்ள வேண்டுகிறேன். திருநேரிசையில் அமைந்திருக்கிற பதிகம் 4ஆம் திருமுறை 64வது பதிகம். மிக அருமையான பதிகம். அந்த பதிகத்தை ஒரு பாட்டாம் பார்க்க இருக்கிறோம். பூதத்தின் படையர். உங்களுக்கு பொருள் புரியும் எளிமையாக. பூதத்தின் படையர், பாம்பின் பூணினர், பூணநூலர், சீதத்தில் பொலிந்த திங்கள் கொழுந்தர், நஞ்சு அழுந்து கண்டர், கீதத்தில் பொலிந்த ஓசை கேள்வியர், வேள்வியாளர், வேதத்தின் பொருளர், வீழிமிடலையுள் விகிர்தனாரே. வீழிமிடலையுள் விகிர்தனாரே, வீழிமிடலையுள் விகிர்தனாரே என்பதுதான் இந்த பதிகத்தினுடைய மகுடம். என்ன பாருங்க, பெருமான் பூதத்தின் படையர். எப்பொழுதும் பெருமானை சுற்றி 18 கணங்கள், அதிலேயும் பூதகணம் எப்பொழுதும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பெருமானை சூழ்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட படையுடையவர் பூதத்தின் படையர். பாம்பின் பூணினர். கையிலும் காலிலும் கழுத்திலும் இடையிலும் தலையிலும் அணிகலனாக பாம்பை அணிந்திருப்பவர் பாம்பின் பூணினர். பூண் என்றால் அணிகலன். பூண நூலர். பெருமான் மார்பிலே நூல் அணிந்திருக்கிறார். நூலது வேதம் நுண்சிகை ஞானமாம் என்பது திருமந்திரம். நூலது வேதம்
அது வேதம் தான், நூல் தான். பெருமான் நூலடைந்திருக்கிறார் என்றால் அது வேதம். நூன் சிகை ஞானம் திருமந்திரம். அப்படி பூதத்தின் படையர், பாம்பின் புனிதர், பூண நூலர். பூணம் பூணுதலாகிய நூலை அடைந்தவர். பூண் நூல் என்று சொல்வார்கள், பூண நூல் என்று சொல்வார்கள். பூண் அம் நூல் என்றும் பிரிக்கலாம், பூண் ஆ நூல் என்று பிரிக்கலாம், பூண நூல் என்று பிரிக்கலாம். அது இருபெயரொட்டு பண்பு தொகையாக வரும். பூணுதலாகிய நூல் என்பது பொருள். அப்படிப்பட்ட பூண் நூலை அணிந்தவர். 9 கோலாம் அவர் மார்பில் அணிநூல் என்று பாடுவார் திருநாவுக்கரசர் அந்த விடம் நீக்கிய பெரியத்துல. அப்புறம் பாருங்க, சீதத்தில் பொலிந்த திங்கள் கொழுந்தர். கொழுந்து திங்களை சடாமுடியில் வைத்தவர். அது குளிர்ச்சியானது, நில ஒளி குளிர்ச்சியானது தானே. அதான் சீதம் என்றால் குளிர்ச்சி. சீதத்தில் பொலிந்த என்றால் குளிர்ச்சினாலே குளிர்ச்சினாலே சிறப்பு பெற்று விளங்குகிற திங்கள் கொழுந்தர். திங்களினுடைய பிறையை, திங்கள் கொழுந்து என்றால் பிறைச்சந்திரனை தலையிலே சூடியவர். நஞ்சு அழுந்து கண்டார். நஞ்சு அங்கே அழுந்தி போச்சு, உள்ளேயும் போல வெளியேயும் வரல, கண்டத்திலே நின்று போச்சு. அதனால அழுந்து கண்டார், நஞ்சு அழுந்து கண்டார். கீதத்தில் பொலிந்த ஓசை கேள்வியர். பெருமான் இந்த பதம் மன்னம் மந்திரம் என்றெல்லாம் சிறப்பித்து சொல்லப்படுகிற வேத கீதம் இருக்கிறதல்லவா, அந்த வேத கீதத்தை, வேத கீதத்தின் ஓசையை கேட்கின்றவர். பெருமான் தான் வேதமானவர், வேதம் தந்தவர், வேதத்தின் பொருளானவர் என்றாலும் கூட அந்த வேத ஓசையை பலரும் பாட பெருமான் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதை பாருங்க, கேள்வியர் என்பதனாலே நாம் அந்த ஓசை வேதத்தின் ஓசை என்று கொள்ள வேண்டும். கீதம் என்றால் நம்ம பெருமானை பொழுது பாடுகிற எல்லாம் பாடல் தான். கீதத்தை மிகப்பாட அடியார்கள், கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் கூடியாக வேதத்தின் மந்திரத்தால் கீதத்தின் பாடல்கள் புள்ளிருக்கு வள்ளுவர் தேவாரம். கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குழியாக பாதத்தை தொடர் நின்ற பரஞ்சோதி பயிலுமிடும் வேதத்தின் மந்திரத்தால் உண்மநிலைய சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே. கீதத்தில் அடியார்கள் பாடுகிறார்கள், அதை பெருமான் கேட்கிறார். ஆனால் இந்த இடத்துல கீதத்தில் பொலிந்த ஓசை என்பது அடியார்கள் பாடுகிற அந்த திருமுறைகள் மட்டுமல்லாமல் வேதம் சொல்லலாம். ஏன்னா எப்படி என்றால், கேள்வியர் என்றால் காதால் கேட்பது. வேதம் என்பது எழுதியதல்ல, சுருதியின் பேர், கேட்கின்ற இயல்புடையது, கேட்கும் தன்னுடையது. அதனாலே கீதத்தில் பொலிந்த ஓசை என்றால் அந்த வேதியர்கள் பாடுகிற வேத ஓசையையும் காதில் கேட்கின்ற இயல்பை உடையவர் பெருமான் என்றும் கொள்ளலாம். கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் கூடியாக என்று அடியார்கள் பாடுகின்ற கீதத்தையும் கொள்ளலாம். இங்கே அந்தணர்கள் ஓதுகின்ற வேதத்தையும் கொள்ளலாம். கீதத்தின் பொழிந்த ஓசை கேள்வியர். வேள்வியாளர், வேள்வி தலைவராக இருந்து பெருமான் சிவ வேள்வியர்களை பெருமானை நோக்கி செய்யப்படுகிற வேள்விகளை ஏற்றுக்கொள்வோர் வேள்வியாளர். வேதத்தின் பொருளர், வேதத்துக்கு பொருளாக வழங்குவோன், வேதத்தை தந்தவன், எல்லாம் அவர் தான். எனவே வேதத்தின் பொருளர். அவர் வீழிமிழலையுள் திருவீழிமிழை என்னும் திருத்தலத்தில் விகிர்தனராக விளங்குகிறார். விகிர்தன் என்றால் மாறுபட்ட தன்மைகளை ஒன்றாக கொண்டவர் என்பது பொருள். இங்கே விகிர்தன் என்றால் விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு வந்தவர். விண்ணுலகம் என்ற ஒன்றிலிருந்து அது விண்வெளி விமானத்தின் வழியாக இங்கே வந்ததனாலே அங்கே விகிர்தனார் என்பதனாலே விண்ணில் உள்ள தேவர்களுக்கு அருள் செய்வதோடு மட்டுமல்லாமல் மண்ணில் உள்ள ஆன்மாக்களுக்கும் அருள் செய்கின்ற தன்மையோடு உள்ள மாறுபட்ட தன்மைகளை தன்னகத்து கொண்டவர். 2 மாறுபட்ட தன்மைகள், சேயான் அணியானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்றெல்லாம் மாறுபட்ட தன்மைகளை ஒன்றாக கொண்டவர் என்று பெருமானை பாடுவது நம்முடைய மரபு. இங்கே விகிர்தன் என்ற மாறுபட்ட தன்மை என்ன என்றால், விண்ணுலகத்தில் இருக்கிற பெருமான் நம்முடைய குறைகளை தீர்ப்பதற்காக, அருள் செய்வதற்காக மண்ணுலகத்திற்கு வந்தார் என்ற விகிர்தத்தன்மை. இப்படி ஒவ்வொரு பாடல்லையும் வருகிறது. இதுல 8வது பாடலையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த திருத்தலத்துக்கு சிறப்புடைய பாடல். நீச்சினே நிறைய பூசி திருமாலை பற்றி சொல்லுகிறார். திருமால் சிவ வழிபாடு செய்கிறார், சிவ பூஜை செய்கிறார். நீற்றினை நிறைய பூசி நித்தல் 1000 பூ கொண்டு நாள்தோறும் சிவ பூஜை செய்கிறார். எதற்காக சிவ பூஜை செய்தார் என்பதை ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகத்திலே திருவழிமடலிலே பாடி காட்டுகிறார். நம்ம பார்க்கலாம். நீற்றினை நிறைய பூசி, திருமால் நிறைய பூசி இருக்கிறார். நிறைய பூசி நித்தல் நாள்தோறும் 1000 பூ கொண்டு, 1000 தாமரை பூன்னு சொல்லிட்டு அது தாமரை மலர். மற்ற பூக்களுக்கு முன்னாடி அடைமொழி சேர்க்க வேண்டும். முல்லைப்பூ, மல்லிகை பூ, இது இருவாட்சி பூ, இது மராமலர், இது குறாமலர் என்று அடைமொழி சேர்க்க வேண்டும். பூ
பூ என்று சொல்லிவிட்டால் அது தாமரை பூவைத்தான் குறிக்கும். பூவின கருங்கலம் பொங்கு தாமரை. பூ எனப்படுவது பொறிவாழ் பூவே. பொறின்னா லட்சுமி. லட்சுமி இதுல இருக்கா, தாமரை பூல இருக்கா. எனவே பூ என்று சொன்னால் அது தாமரை பூவைத்தான் குறிக்கும். அதனால் நித்தல் 1000 பூ கொண்டு என்றால் 1000 தாமரை பூக்களை கொண்டு ஏற்றுழி பெருமானுடைய திருவடிகளிலே அந்த பூக்களை சிவபூஜையிலே வைத்து வைத்து பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டு சிவபூஜை செய்கிற பொழுது ஒரு நாள் ஒன்று குறைய, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், கொஞ்சம் அழுத்தமாக பார்ப்போம். ஒரு நாள் குறைந்து போச்சு ஒரு பூ. அப்போ என்ன பண்ணிருக்கலாம்? திருமால் தன்னுடைய பணியாளர்களை கூப்பிட்டு இன்னொரு பூ கொண்டு வான்னு சொல்லலாம். அல்லது இவர் எழுந்து சென்று, ஏனென்றால் பிறர் கொண்டு வருவதை விட சிவபூஜை செய்பவர்கள் தாங்களே நாள்தோறும் மலர் எடுத்து வர வேண்டும் என்பது ஒரு மரபு. கடையில வாங்குற பூக்களை எல்லாம் கொண்டு சிவபூஜை செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள். சிவபூஜை செய்கிற அன்பர்கள் காலையில் எழுந்த உடனே குடலை எடுத்துக்கொண்டு துரட்டை எடுத்துக்கொண்டு மலர்கள் மறந்திருக்கிற நந்தனவனங்களை சென்று சார்ந்து பூக்களை கொய்து வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அந்தந்த மலர்களை கொண்டு வந்து பெருமானுக்கு தானே எடுத்த பூக்களை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்பது ஒரு மரபு. அதுபோல திருமாலுக்கு செய்யலாம் என்றால் சிவபூஜை செய்பவர்கள் பூஜை செய்கின்ற பொழுது இடையிலே எழுந்து செல்லக்கூடாது என்பது ஒரு விதி. அதனால் வேறு வழி இல்லாமல் பிறரையும் ஏவ முடியாமல் தானும் எழுந்து செல்ல முடியாமல் குறைந்த ஒரு பூவை ஈடு செய்வதற்காக தன்னுடைய கண்ணினையே தாமரை மலராக தோண்டி எடுத்து பெருமானுடைய திருவடியில் சாத்தியவன் திருமால். அதான் இங்க சாத்தியவர் திருமால். ஏற்றுழி ஒரு நாள் ஒன்று குறைய கண் நிறைய இட்ட, அந்த ஒன்றை நிறைவதற்காக தன்னுடைய கண்ணை தாமரையாக இட்ட. அதனால்தான் திருமாலுக்கு தாமரை கண்ணன் என்றும், புண்டரிகாக்ஷன், அக்ஷம் என்றால் கண், புண்டரிகம் என்றால் தாமரை, புண்டரிகாக்ஷன் என்று வடமொழியிலும் தாமரை கண்ணன் என்று போதனும் போதன கண்ணனும் என்று பாடுவார். ஞானசம்பந்த பெருமானே பாடுவார். போதன் என்றால் தாமரை மொட்டிலே இருக்கிற பிரமதேவன். போதன கண்ணன் என்றால் போது போன்ற தாமரை மலரை போன்ற கண்ணை உடையவன் என்று பாடுவான். எங்க அந்த நமச்சிவாய பதியத்துலதான் போதனும் போதன கண்ணனும் என்று பாடுவான். அதுபோல இங்கே நீற்றினை நிறைய பூசி நித்தல் 1000 பூ கொண்டு ஏற்றுழி ஒரு நாள் ஒன்று குறைய, ஒரு மலர் குறைய, அந்த குறையை நிறை செய்ய கண்ணிட்ட, தன்னுடைய கண்ணை பறித்து தாமரையாக பெருமானுடைய திருவடியில் இன்றும் போனால் அந்த பெருமானுடைய திருவடியிலே தாமரை மலரை பார்க்கலாம், கண்ணை பார்க்கலாம். கண்ணிட்ட ஆற்றலுக்கு, ஆற்றல்னா சாதாரண இல்ல, நம்முடைய கண்ணை தோண்ட முடியுங்களா? ஒரு சிறு தூசிப்பட்டால் என்ன பாடுபடுகிறது கண்? தன்னுடைய கண்ணை இடத்தல் என்பது, தோண்டுதல் என்பது, தாமரையாக மலராக இடுவது என்பது எவ்வளவு கடினமான செயல். அதான் அந்த ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு ஆழி நல்கி, அதை எதுக்காக இந்த நாள்தோறும் 1000 பூக்களை கொண்டு திருமால் அர்ச்சனை செய்தார், சிவ வழிபாடு செய்தார் என்றால், சலந்தரனை அழித்த அந்த சக்கரத்தை பெறுவதற்காக, சுதர்சனம் என்னும் சக்கரத்தை பெருமானிடமிருந்து பெறுவதற்காக. அப்ப இது காமிய வழிபாடுதான். ஆழி நல்கி, பெருமான் உடனே ஆழி நல்கிறார். அந்த சக்கரத்தை பெருமானுக்கு நல்க, பெருமான் நல்க, ஆற்றலுக்கு ஆழி நல்கி அவன் கொடர்ந்து இடிச்செங்கோயில் அப்படி நல்க பெற்றவராகிய திருமால் விண்ணுலகிலிருந்து மனுலகத்துக்கு கொண்டு வந்த கோயில் இந்த விண்ணெடி விமானம் பொருந்தி இருக்கிற விழிமலை திருக்கோயில். கொடர்ந்து இடிச்சும் கோயில் வீற்றிருந்து அளிப்பர். அந்த திருக்கோயிலே பெருமான் வீற்றிருந்து அளிப்பர், எல்லா உயிர்களுக்கும் கருணையை வழங்குவார், பேராற்றல் பெருங்கருணையை வழங்குவார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட பெருமான் வீழிமலையுள் விகிர்தனராக விளங்குகிறார். விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்தவர் விகிர்தன் என்று இந்த 8வது பாடல் சொல்லுகிறது. சிவபூஜையினுடைய தத்துவங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிற ஒரு அருமையான பாடல் இது. சிவபூஜை செய்வார்கள் நாள்தோறும் தாங்களே மலர்களை கொண்டு வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதும், இடையிலே எழுந்து செல்லக்கூடாது என்பதும் ஆகிய மரபுகள் எல்லாம் இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன என்று நாம் இந்த பாடல் வழியாக அறிந்து கொள்கிறோம். அடுத்து ஒரு திருவிருத்தம், நேரிசை பார்த்தாச்சு. திருவிருத்தம் ரொம்ப அருமையான படம், அதுவும் கூட. அது 4வது திருமுறையில் 95வது பதிகம். 4வது திருமுறையில் 95வது பதிகம்.
வான் சொட்ட சொட்ட நின்றட்டும் வளர்மதியோடு அயலே தேன் சொட்ட சொட்ட நின்று அட்டும் திருக்கொன்றை சென்னி வைத்தீர். மான்பெட்டை நோக்கி மணாளீர் மணிநீர் மிழலை உள்ளீர். நான் சட்ட உண்மை மறைக்கினும் என்னை குறிக்கோள் மினே என்பதுதான் இந்த பதிகத்தினுடைய மகுடம். நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்பது சூரமுசாமிகள். இவர் என்ன வேண்டாரு, பெருமானே நான் உன்னை மறந்து விட்டாலும் நீ என்னை மறக்காமல் எனக்கு அருள் செய்வாயாக என்று வேண்டுகிறான். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை நினைந்து அருள் செய்க, என்னை குறிக்கொள் என்று வேண்டுகிறான். இது பாருங்க, வான் சொட்ட சொட்ட நின்றட்டும் வளர்மதி. வானிலிருந்து நிலவை தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருக்கிற வளர்மதி, வளர்கின்ற பிறைச்சந்திரனோடு அதனுடைய அயலே பெருமான் பிறைச்சந்திரனை சூடி இருக்கிறார். அது நில ஒளியை ஒழுகுகிறது, ஒழுகச் செய்கிறது. சொட்ட சொட்ட என்றால் நில ஒளியை பரப்பிக்கொண்டே இருக்கிற வளர்மதி, வளர்கின்ற மதி, வளர்கின்ற மதி, வளரும் மதி. இந்த ஒரு கலை 4, 2 கலை, 3 கலை, 4 கலை என்று 15 கலைகள் வரை வளர்ந்து கொண்டே வருகிறது அல்லவா? அதனால வளர்மதின்னு சொன்னார். அந்த வளர்கின்ற பிறைச்சந்திரனோடு அதற்கு அயலே தேன் சொட்ட சொட்ட நின்றட்டும் திருக்கொன்றை சென்னி வைத்தீர். கொன்றை மாலையையும் சென்னியில் வைத்திருக்கிறீர்கள். எதை? திங்களுக்கு பக்கத்துல, பிறைச்சந்திரனுக்கு பக்கத்துல, வளர்கின்ற பிறைச்சந்திரனுக்கு பக்கத்துல நிலாவை சொட்டுகின்ற, நிலாவை ஒழுகுகின்ற, நில ஒளியை வீசிக்கொண்டே இருக்கிற அந்த வளர்கின்ற பிறைச்சந்திரனுக்கு அயலே பக்கத்துல தேன் சொட்டுகின்ற, தேன் சொட்ட சொட்ட என்றால் தேன் மிகுதியாக வழிந்து கொண்டிருக்கிற கொன்றை சென்னி வைத்தீர். கொன்றை மலரையும் உங்களுடைய சென்னியிலே வைத்திருக்கிற பெருமானே, சென்னீர் வைத்த பெருமானே, மான்பெட்டை நோக்கி மணாளீர். நீ யார மணந்து கொண்டிருக்கிறீர்? பெண்மானை போன்ற. பெட்டை என்றால் பெண்மான். பிணை என்றும் கலை என்றும் மான்கள்ல ஆண் பெண்களுக்கு வேறுபாடு உண்டு. விலங்குகளிலும் பறவைகளிலும் ஆண் பெண், ஆண்பால் பெண்பால் வேறுபாடு உள்ள பெயர்கள் நம்முடைய மொழியிலே உண்டு. இந்த ஷீ ஃபாக்ஸ், ஹீ ஃபாக்ஸ் சொல்ற முறையெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தன்மை உண்டு. அதுபோல இங்கே ஏறு என்றும் பெட்டை என்றும் என்று சொல்கிற மரபு. ஆண்பால் பெண்பால் வேறுபாடை விலங்குகளிலும் பறவைகளிலும் கூட பார்க்கிறோம். சேவல் என்றும் பெடை என்றும், ஆண்பால் பறவைகளை சேவல் என்றும் பெண்பால் பறவைகளை பெடை என்றும் சொல்லுவது மரபு. அதுபோல இங்கே மான் பெட்டை, பெண்ணினம் பெண்மானை போன்ற பார்வையினை நோக்கி கண்ணை உடையவள், மான் போன்ற மருண்ட பார்வையினை உடையவளாகி உமையம்மையை மணந்து கொண்டிருக்கிற பெருமானே. அந்த ஊர்ல அப்படித்தான் மணவாள கோலத்தோட பெருமான் இருக்கிறார். அந்த திருக்கோலத்தை எல்லாம் சொல்லி மாளாது, நேரா கண்டு ரசிக்க வேண்டும். திருவிழிமலை திருக்கோயில் என்றால் அந்த திருக்கோயிலுடைய வீதிகள், அங்கே முன்னாலே இருக்கிற திருக்குளம், உள்ளே சென்ற உடனே வலப்புறத்திலே இருக்கிற நேற்று நான் சொன்ன அந்த ஒப்பால் நெற்றி மண்டபம், முன்னாலே திருக்கோவலம், உள்ளே சென்ற உடனே அந்த திருச்சுற்றுகள் எல்லாவற்றும் மிக அருமையான திருக்கோயில். அதை நாம் கண்டுதான் மகிழ வேண்டுமே தவிர கேட்பதனாலே முற்றிலுமாக அதை கொண்டு வருவதற்கு என்னாலும் முடியாது. அப்படிப்பட்ட மான்பெட்டை நோக்கி மணாளீர், பெண்மானை போன்ற பிணைமானை போன்ற மருண்ட பார்வையினுடைய உமையம்மையினை மணந்து கொண்ட பெருமானே, மணிநீர் விடலை உள்ளீர். அழகான நீர், தன் புனல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? மணின்னா அழகிய, அழகிய நீர் என்றால் நீர் அழகாக இருக்கிறது என்ன பொருள் என்றால், நீர் அழகாக இருந்தால்தான் நிலம் அழகாக செழிப்பாக இருக்கும். நிலம் செழிச்சாதான் உளம் மகிழும். இப்ப மக்கள் எல்லாம் குளிர்ந்த மண்பரப்புன்னு சொன்னார். மக்கள் மனம் குளிர்ந்தது என்றால் என்ன பொருள்? அது அந்த அழகிய நீர்நிலைகள். அழகிய நீர் என்றால் செயலாலே மக்களுக்கு உணவை அளிக்கின்ற பலத்தை செய்தது. எனவே மணிநீர் விடலை உள்ளீர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கிற பெருமானே, நான் சட்ட உண்மை, நான் ஒருவேளை உண்மை முழுமையாக, சட்ட என்றால் செம்மையாக முழுமையாக மறந்து விட்டேன் என்றாலும் கூட, முழுமையாக மறந்தால் உண்மை மறக்கினும் மறக்க மாட்டேன். அந்த பாருங்க, மறக்கினும் என்றால் மறக்க மாட்டேன் என்றாலும் என்னை குறிக்கொள்மினே, நான் மறந்தாலும் என்னை நீங்கள் நினைந்து
காப்பது உங்களுடைய கடமை கடன் என்று, அதாவது என்ன, தன்கடன் அடியேனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது என்று அந்த கடம்பு திருக்கோயில பாடுவேன். நங்கடம்பரை பெற்றவள் வங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான். கரக்கோயில் முறையில அமைந்தது அந்த தென்கடம்பை கோயில், காட்டுமன்னார்கோடிக்கு பக்கத்துல. அந்த தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்கள். உனக்கு என்ன வேலைன்னா என்ன பார்த்துக்கிறது, எனக்கு என்ன வேலைன்னா உனக்கு பணி செய்யறது. பணி செய்து எந்த பயனையும் எதிர்பாராமல் செய்து கொண்டே இருப்பது, என்கடன் பணி செய்து கிடப்பது என்று சொன்னது போல, இங்கே நான் உன்னை மறக்கினும் மறக்க மாட்டேன், சட்ட மறைக்கணும் முழுமையாக செம்மையாக நான் உண்மை மறந்து விட்டாலும் கூட பெருமானே நீ என்னை குறிக்கொண்டு என்னை காப்பது உங்களுடைய கடன் என்று இந்த திருவேழிமிழலை திருவிருத்தம் பதிகம் சொல்லுகிறது. 4வது திருமுறையில் 95வது பதிகம். மிக அருமையான பதிகம். அன்பர்கள் எஞ்சிய பாடல்களை படித்து இன்புறுவார்களாக. அடுத்த பதிகம் திருக்குறுந்தொகை என்று நம்முடைய அம்மையார் அவர்கள், வசலைமையார் அவர்கள் பாடிய அருமையான பதிகம் திருக்குறுந்தொகை. 5வது திருமுறையிலே 12வது பதிகம். 2 திருக்குறுந்தொகைகள் இருக்கின்றன. திருக்குறுந்தொகையில 2 பதிகம், ஒன்று 12, இன்னொன்று 13. ரெண்டையும் பார்த்துருவோம். ஒவ்வொரு பாடல் தான். முதற் பாடல் பாருங்க. கரைந்து கைதொழுவாரையும் காதல். பெருமான் யாரை விரும்புகிறான் என்றால், மனம் கரைந்து மனம் உருகி நெக்கு நெக்கு உருகி தன்னை போற்றி பாடி பணிந்து மனமொழிமைகளாய் வழிபாடு செய்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கும் காதலன் இனியவன். கரைந்து கைதொழுவார். மனம் கரைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அதான் கரைதல். குளம் நெகிழ்ந்து வேறு சிந்தனையே இல்லாமல் எப்பொழுதும் பெருமானுடைய திருவடி சிந்தனையோடு இருந்து, பெருமானுடைய ஆற்றல்களை எல்லாம் நினைந்து நினைந்து, அவருடைய ஈரச் செயல்களை எல்லாம் நினைந்து உருகி, அவருடைய அளவற்ற பெருங்கருணையை மனக்காட்சியிலே கொண்டு வந்து கரைந்து, அப்படி கைதொழுவாரையும் காதலன். அவர்களிடமும் பெருமான் அன்பு செய்வான். கைதொழுவாரையும் காதலன் என்ற அந்த உண்மையினாலே எதை நாம் எதிரது தழுவுகிறோம் என்றால், தொழாதவர்களையும் அவன் விரும்புவான். அதான் அடுத்த வரியை சொல்றாரு, மறைந்து வைதெழுவாரையும். வரைந்து என்றால் விலங்கி, வரைதல் என்றால் எல்லை கடந்து, பெருமானே இல்லை, கடவுளே இல்லை என்ற நாத்தியவாதம் பேசுகிறார்கள். நாத்தியம் பேசி நாத்தெழும் பேரினர் என்று அப்படியே மணிவாசக பெருமான் சொல்வது போல, வரைந்து விலக்கி, கடவுளே இல்லை, பெருமானே இல்லை என்று விலக்கி, வைது பெருமானுடைய புகழையெல்லாம் இல்லை என்று மறுத்து, எழுவாரையும் அவ்வாறு வாழ்கின்றவர்களையும் பாடலன். பெருமான் துன்பம் செய்ய மாட்டான், அவர்களுக்கும் இன்பத்தை தருவான். அவன் புறத்தார்க்கு சேவனாக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் படிநிலையில் தன்னுடைய திருவடியில் வந்து சேர்வார்கள். அதற்குரிய பக்குவத்தை பெருமான் படிப்படியாக வழங்கிக் கொண்டே இருப்பான். அதனாலேதான் வரைந்து வைது எழுவாரையும் வாழலாம். இந்த உண்மை பாருங்க. கரைந்து கைதொழுவாரையும் காதலன். மனம் கரைந்து தன்னை வணங்குகின்ற அப்படிப்பட்டவர்களுக்கும் அன்புடையவன் என்றால், அதுவும் படாதவர்களுக்கும் என்று எதிர் தழுவுகிறது. வரைந்து அடுத்த வகையிலே சொல்லிவிடுகிறார், எல்லை கடந்து எல்லையை உருவாக்கி கொண்டு. இதுதான் சரியா, இதுதான் உலகாயுதர்கள் சொல்வது போல. வேற என்ன இன்பம்? உண்பதும் உடுப்பதும் புலன்களாலே வருகிற இன்பத்தை விடாமல் அனுபவிப்பதும் தான் இன்பம். அதுதான் சமயம் என்று சொல்பவர்கள் லோகாயுதம், உலகாயுதம், பொருள் முதல் வாசம் பேசுபவர்கள். அந்த உலகாயுதர்களைப் போல வரைந்து கொண்டு கடவுள் இல்லை என்று எத்தனையோ சமயங்கள் நிரீஸ்வரவாதங்கள் இருக்கின்றன. சாங்கிய மதம் கூட நிரீஸ்வரவாதம் தான். ஈஸ்வரன் உண்டு என்று சொல்பவர்கள் இல்லை என்று சொல்றது நிரீஸ்வரவாதம். அப்படி பேசுகின்றவர்களையும் பெருமான் பாட்டம் உருவ செய்வதில்லை, பாடலன் துன்புறுத்துவதில்லை. நிறந்த பாரிடத்தோடு அவர் நித்தலும், தன்னை வரிசை வரிசையாக சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பூதகணங்களோடு நித்தலும் நாள்தோறும் விரைந்து போவது வீழிமிடலைக்கே. ஏனென்றால் வீழிமிடலையிலே இருக்கிற அந்தணர்கள், வீழிமிடலை இருக்கிற அடியார்கள் நாள்தோறும் தன்னை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே விரைந்து வீழிமிடலைக்கு செல்கிறாராம் பெருமான். அதனாலேதான் பெருமானை சொல்கிற பொழுது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொன்னார்னா, நான் சொன்ன பாருங்க, பாரி செய்யும் பண்டிதர்கள்
பல நாடும் பயின்றோதும் ஓசை கேட்டு வேரிமலி பொழிற்கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் விடலையாமே என்று பாடுவார். திருவிழிலே முழுலே மேகராக குறிஞ்சி பண்ணிலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடுகிற பொழுது ஏரி செய்யும் படவாலின் கீழிருந்து அங்கு ஈரிருவருக்கு இறங்கி நின்று, எல்லாம் உங்களுக்கு தெரிந்த செய்த ஆலமரத்தின் கீழே இருந்து 4 பேருக்கு உபதேசம் பண்ணார் அல்லவா. இறங்கி நின்று நேரிய நாள்மறை பொருளை உரைத்து ஒளிசேர் நெறியளித்தோன் என்ற கோயில். அது எந்த கோயில் என்றால், பாடி செய்யும் பண்டிதர்கள் பன்னாடும் பயின்றோதும் ஓசை கேட்டு வேதத்தை ஓதுகின்ற வேதியர்கள் நாள்தோறும் பெருமானை பற்றி போன்று பாடுகிற அந்த வேதத்தினுடைய ஓசையினை கேட்டு கேட்டு ஏரிமறி பொழிற்கிள்ளை தேரொழுகின்ற சோலைகளிலே இருக்கிற கிளிகளெல்லாம் கூட அந்த வேதங்களுக்கு பொருள் சொல்லுதான். அப்படிப்பட்ட விளையன்னு சொல்வார். இன்னும் ஒரு அருமையான குறிப்பு தற்குறிப்பேற்றாக பாடுவார். தானுவாய் நின்ற பரதத்துவனை உத்தமனை இறைஞ்சீர் என்று வேணுவார் கொடி விண்ணோர்தமை விழிப்ப. அங்க கொடி ஆடுறது தேவர்களே இங்கே மாறுங்கள், இங்கேதான் பரதத்துவன், தானுவாய் நின்ற பரதத்துவன் இருக்கிறான், அவனை அந்த உத்தமனை நீங்கள் இங்கே வந்து வழிபாடு செய்ய வாருங்கள் என்று கோடிகளெல்லாம் அழைப்பது போல சொல்வார். இன்னும் குறை சேரும் 84 ஊராயிரமாம் யோனி வேதம் இந்த கணக்கிட்டு சொன்னவர் தேவாரத்துல நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தான். அவர் நேர சேர படைத்த அவற்றின் உயிராய் நின்றான், அங்கங்கே நின்றான் கோயில் என்று திருவிழிமலையை பாடுவார். இப்ப நிறைய பாடுவார். அந்த சக்கரத்தை பெறுவதற்காகத்தான் நான் ஒரு பாடல சொன்னேன் இல்லைங்களா, சக்கரத்தை பெறுவதற்காகத்தான் இவர் பூஜை செய்தார் என்று. அதை குறிப்ப ஞானசம்பந்தர் எப்படி பாடுகிறார் என்றால், தந்தவம் பெரிய சலந்தரம் உடலம் தடித்த சக்கரம். தன் தவம் எதுக்காக? சிவபூஜை. தவம்னா வழிபாடு, சிவ வழிபாடு. தவம்னா காட்டுல போய் பேச்சடக்கி மூச்சடக்கி நீரின்றி உணவின்றி நிற்கிறது இல்ல. தவம் என்பது சரியகிரிய யோகமும் சிவ வழிபாடும் தான் தவம். அப்படி தன் தவம் பெரிய, தன் தவம் எதுக்காக செய்யறாரு திருமால்? 1000 பூ கொண்டு நித்தம் பூ செய்கிறார். எதற்காக? வீட்டில் நிறைய பூசி நித்தியம் பூக்கொண்டு நித்தம் பூக்கொண்டு வழிபாடு செய்வதற்கு. காரணம் என்ன என்றால், பெரிய சலந்தரம் உடலம் தடிந்த சக்கரம் எனக்கு அருள். சலந்தரன் என்றவனுடைய உடலத்தை கிழித்த பிளந்த அந்த சக்கரத்தை, ஆழியை சுதர்சன சக்கரத்தை எனக்கு நீ அருள்வாயாக என்று அன்று வழிபட்டு அன்று திருமால் வழிபாடு செய்து இடிச்சிய விமானத்து இறையன், விண்ணிடிந்து இங்கே கொண்டு வந்த விமானத்துடைய இறையவன். அந்த இறையவன் யார் என்றால் அவன் பிணியணி சடையன் என்று அப்புறம் அவருடைய பெருமைகளை எல்லாம் உடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்வதை அவருடைய பதியத்துல நீங்கள் படித்தறிந்து கொள்ளலாம். இன்னும் நல்ல அருமையான பதியங்களை எல்லாம் அவர் பாடியிருக்கிறார். இந்த தெய்வத்தன்மையுடைய உலகம் தேரிலே நின்று பெருமான் நகைத்து எரித்தான் என்ற செய்தியை சொன்னார். அதாவது நாவுக்கரசர். அதைத்தான் இங்கே கல்லால் நிழல் கீழாய் இடர் காவாய் என வாங்கும். கல்லால் நிழல் கீழாய், கல்லால் மரத்தின் கீழே இருக்கிற பெருமானே, எங்களுடைய இடரை இந்த முப்பர் அறக்கரிடம் வந்து காவாய், காப்பாற்றுவாயாக என வானோர்கள் எல்லாரும் சேர்ந்து குரு தேராய் அயன் மறை பூட்டி நின்று உயிப்ப வல்லாய் ஏரி காற்று ஈர்க்கு அரி கோல் வாசுகி நான்கல் வில்லால் எல்லாம் வந்தது. இதுல அக்னியும் காற்றும் திருமாலும் அம்பாக, கல் வில்லாக, மேருமலை வில்லாக, வாசுகி நானாக, அப்படி கொண்டு எயிலைதான் இடம் வீழிமிடலையே என்று ஞானசம்பந்த பெருமான் அதே செய்தியை பாடுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி அற்புதமான 15 பதியங்களை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். 8 பதியங்களை அவர் பாடியிருக்கிறார். இந்த 2ஐயும் நாம் கற்றறிந்த மகிழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் ஒரே ஒரு இந்த திருக்குறுந்தொகையிலே ஒரு பாடல், அதை மட்டும் பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம். எப்படி தேவர்கள்லாம் சொல்றாங்களாம், இவர் எப்படி சொல்ற பாருங்க. 5ஆம் திருமுறையில் 13வது பதியம் திருக்குறுந்தொகை. என்போனே இமையோர் தோழு பைங்கடல் நண்போனே நலம் தீங்கு அறிவு ஒன்றிலே. நாவுக்கரசு சொல்லுகிறார், என்னுடைய பொன்னை போன்ற பெருமானே, இமையவர்கள் தேவர்கள் தொழுகின்ற பசுமையான பசுமையான மலர்களை அணிந்த கடலை உடைய நன்பொன்னே என்று அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். என் பொன்னே என்று நான் வழிபாடு செய்கிறேன்.
ஆனால் நலம் தீங்கு அறிவு ஒன்றிலேன், எனக்கு நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறிகின்ற அறிவேதும் இல்லை. இதெல்லாம் அவருடைய அகச்சான்றுகள். அப்படி நன்மையை அறிந்து விலகி நன்மை தீமைகளை அறிந்து உணர்கிற அறிவு இருக்குமானால் அவர் அங்கே சமணம் சென்றிருக்க மாட்டார் அல்லவா? அதான் இங்கே நலம் தீங்கு அறிவு ஒன்று இல்லேன் செம்போனே, செம்பொன் போன்ற பெருமானே, திருவேழிமலையில் அன்பரே, அன்பே வடிவாக அமர்ந்து திருவேழிமலையில் அருள் செய்து கொண்டிருக்கிற பெருமானே, அடியேனை குறிக்கோளை, என்னை நீ குறிக்கோள். முதல்ல சொன்னாங்க, நான் மறைக்கும் என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று. அது போல இங்கேயும் அடியேனை நினைந்து காத்தருள்வாயாக என்று இந்த பதிகம் முழுவதையும் வண்டி கொள்கிறார் பார்க்கிறோம். அடுத்து திருத்தாண்டகம் 6, 51, 52, 53 எல்லாம் அவர் பாடிய திருத்தாண்டகம் தான். அதிலே ஒன்று பல திருத்தலங்களையும் பாடுகிற பதிகமாக அமைந்திருக்கிறது. அது 51வது திருத்தாண்டகம். அதனுடைய ஒரே ஒரு பாடலை மட்டும் பார்த்து விடுவோம். கைலாய மலை உள்ளார் பெருமான் எங்கே இருக்கிறார் என்பதை பட்டியல் போட்டு காட்டுகிறார் நாவுக்கரச பெருமான் திருவிழிமலையிலே. கைலாய மலையினே, கைலாயநாதனையே காணலாமே என்று எல்லா திருத்தலங்களிலும் எழுந்துள்ள சிவபெருமானை பார்க்கிற பொழுது கைலாயநாதனாக நாம் பார்க்க வேண்டும் என்றும், அந்த திருக்கோயிலை கைலாய மலையாய பார்க்க வேண்டும் என்றும் நாவுக்கரசர் நமக்கெல்லாம் பல இடங்களில் அறிவுறுத்துகிறார். அதனாலேதான் இந்த பௌர்ணமி தோறும் இந்த கிரிவலம் என்பது கைலை மலை வளம் தான். அந்த கைலை மலையை வளம் செய்வதற்கு இணையானதுதான் ஒவ்வொரு திருக்கோயிலும் சிவாலயங்களிலும் பௌர்ணமி என்று வழிபாடு செய்வது என்பது, வளம் பெறுவது என்பதும் அண்மை காலத்திலே அன்பர்கள் பல திருத்தலங்களிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இங்கே கைலாய மலை உள்ளார் காரோணத்தார். காரணம் உங்களுக்கு தெரியும், பல காரணம், நாகை காரணம் இருக்கிறது, குழந்தை காரணம் இருக்கிறது. இப்படி காரணம் என்ற தலங்களில் எழுந்தருளிருக்கிறார். கந்தமாதனத்துள்ளார், கந்தமாதனம் என்னும் திருமலையிலே பெருமான் எழுந்தருளிருக்கிறார். காலத்தியார், காலத்தி என்னும் திருத்தலையிலே அருள்பாலிக்கிறார். மயிலாடுதுறை உள்ளார், மயிலாடுதுறை சொல்கிறார், மயிலாடுதுறை உள்ளார். மாகாளத்தார், மாகாளம் என்னும் திருத்தலங்கள் இரும்பை மாகாளம், விஜய் மாகாளம், அம்பர் மாகாளம் என்று மாகாளம் காளிக்கருள் செய்த தலங்கள் எல்லாம் மாகாணங்களாக கருதப்படும். அப்போல தொண்டை நாட்டு தலங்களிலே இரும்பை மாகாளம், வடநாட்டில உஜ்ஜை மாகாளம், உஜ்ஜைனே சொல்லுவாங்க, உஜ்ஜை மாகாளம். இங்கே நம்முடைய அம்பர் மாகாளம், காவிரி வடகரை தலம் அரிசனாற்றங்கரையில் இருப்பது வெண்கரை தலம். இப்படி பல தலங்களிலே மாகாணத்தாராக விளங்குகிறார். பக்கரையார், பக்கரை எங்கே கொண்டைநாட்டு தலம். சக்கரம் மார்க்கு ஈந்தார் வாய்ந்த சக்கரத்தை திருமாலுக்கு கொடுத்தவராகிய பெருமான் வாய்ந்த அயில்வாய சூலமும் கபாலமும் அமரும் திருக்கரத்தார். அவர் கையில கூறிய சூலத்தையும் பிரமகபாலத்தையும் ஏந்தி இருக்கிற திருக்கரங்களை உடையவர். அவர் ஆணையர் ஏறி, ஆங்கியர் ஏறி பாருங்க, ஐராவணம் ஏறாதே ஆணையர் ஏறி வெயிலாய சோதி விளங்கும் சூரியனை போல ஒளிமிக்கு விளங்குகிற திருநீற்றை அணிந்தவர். அவர் வீழிமலையை மேவினார். திருவேழிமலை என்னும் தலத்தை விரும்பி அங்கே அமர்ந்திருக்கிறார் என்று பல பாடல்களிலும் என்னென்ன தலங்களிலெல்லாம் சிறப்புற்று விளங்குவோராகிய பெருமான் திருவேழிமலையை விரும்பி எழுந்தருளி இருக்கிறார் என்பது போல இந்த பதிகம் முழுவதும் அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்து இன்னும் 52வது பதிகத்திலேயும் அப்புறம் 53வது பதிகத்திலேயும் திருத்தாண்டகங்களிலே பெருமானுடைய சிறப்பை நாவுக்கரச பெருமான் பாடியிருப்பதை அன்பர்கள் அவர்கள் இல்லங்களிலே படித்து அறிந்து இன்புறுவார்களாக. அடுத்து வாஞ்சியம் சென்றதற்கு பின்னாலே அவர்கள் திருமறைக்காடு செல்கிறார்கள். திருமறைக்காட்டு தலத்தினுடைய இருவருக்கும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் பற்றி நாம் அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரை கேட்டிருந்த சைவ தமிழ் சார்ந்தவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்தினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நினைவூட்டலாகவே இருந்தது.